தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரம்பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை இந்த அருமையான ஒரு மாலைப்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்திய பாடங்களை எல்லாம் நம்முடைய அன்பு சகோதர வாயிலாக கேட்டுக்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கூட நாம் இன்றைய நாளிலும் நம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். நம்முடைய கூடுகைக்கு ஆரம்பமாகவும் நம்முடைய மத்தியில் ஜெபம் செய்யும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் சதீஷ் பிரதர் அவர்களை சபையின் சார்பாக முன்னழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களையெல்லாம் அதிகமாக நேசித்து அன்போடும் சத்தியத்தோடும் வழிநடத்துவதுதான் எங்களுடன் பரம தந்தையே. தேவரி கடந்து போன காலங்களிலே முழுவதுமாக எங்களை கணினி போல பாதுகாத்து இம்மட்டுமாக எங்களை சத்தியத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் நடத்துவதற்காக நன்றியப்பா. உமது அளவற்ற கிருபினாலும் அளவற்ற அன்பாலும் கூட எங்களுடைய வாழ்நாட்களை உடனே கூட்டி கொடுத்து உமது சத்திய திருவசனத்தை எங்களுக்கு தியானிக்க கிருபிப்பதற்காக நன்றிக்கிறோம்ப்பா. உலகத்தில் உள்ள ஞானவான்களுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்ட இந்த உன்னதமான சத்தியத்தை அற்பமும் குப்பையா இருக்கிற எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும் தேவைக்காக நன்றியப்பா. இப்படிப்பட்டதாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய சத்தியத்தை நாங்கள் ஒரு காதில் வாங்கி மறுகாதில் விட்டுவிடாமல் இதோ நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் மரண பரிந்தும் நாங்கள் உண்மையாக இருந்து உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து நீர் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே எங்களை நீர் அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் முழு மனதுடன் எங்களுடைய அன்றாட வாழ்வில் ஜீவகணத்தை பெற்றுக்கொள்ள தேவரித்தாம் எங்களுக்கு கிருபை பாட்டம் என ஜெயிக்கும் தப்பனே. இப்பொழுது கூட இந்த கூட்டம் துவக்கும் முதல் முடிவு வரை உமது தெய்வீக பிரசனம் எங்கள் ஒவ்வொரு கூட வழிநடத்த வேண்டுமாய் இந்த மன்றற்றைக்கெல்லாம் எங்கள் இரட்சகரும் மீட்பரும் போதகருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தேவனே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரர்களே, இன்றைய நாளிலும் கூட நம்முடைய ஆத்மீக ஜீவியத்திற்கு பிரயோஜனமுள்ள வகையிலே நம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாடத்தினுடைய தலைப்பு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின முதலாம் நிருபத்தை நம்ம இன்னைக்கு பாடமாக பார்க்க இருக்கிறோங்க. இந்த சத்திய பாடத்தை நம்ம மத்தியில் எடுத்துரைக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் நிதின் பிரதர் அவர்களை சபையின் சார்பாக முன்னழைக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசமாக இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அவருடைய குமாரரும் நம்முடைய அருமை ரட்சகமாக இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த மாலை பொழுதில் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய ஒரு விசேஷ கிருபையினாலும் ஒவ்வொரு நாட்கள் தோறும் வேதத்தில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான வேத பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் கூட இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கிற ஒரு வேத பாடத்தின் தலைப்பானது இந்த அன்பு சகர் சொல்லியிருந்தார் இல்லைங்களா, கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபத்தை குறித்து பார்க்கலாம். நம்ம அநேக புக் ஸ்டடீஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் சில லெஃப்ட் அவுட் புக்ஸ் இருக்குது, அதை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபத்தை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளில் ஒரு மிக சுருக்கமாக ஒரு அவுட்லைன் தான் இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டடீஸில் பார்க்க முடியும். இந்த நிருபத்துடைய பின்னணி என்ன, எந்த ஊருக்கு எழுதினாரு, அந்த ஊருடைய மக்களுடைய கல்ச்சர் என்ன, ஏன் அந்த நிருபம் எழுதணும், ஏதாவது அங்கே பிரச்சனை இருந்துச்சா, இந்த நிருபத்திலேருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம மிக சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். பாடம் முடிஞ்சோடனே இந்த நிருபத்தை நீங்கள் ஒரு முறை கூட நீங்கள் வீட்டில் வாசித்து பார்க்கலாம். இதனுடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு தேவன் நமக்கு உணர்த்துறாரு அப்படின்னா, முழுவதும் படிக்கும்போது தான் ஒரு நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதக்கூடிய அந்த விஷயத்தோடைய ஒரு முழு தாற்பயம் நம்மளால என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா உணர முடியும். எந்த ஒரு நிருபம் நம்ம ஆரம்பிக்கணும்னாவே அந்த நிருபத்துடைய பின்னணியை முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும். யார் இந்த கொரிந்தியர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். எப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்தியரை சந்திச்சார், கொரிந்து அப்படிங்கிற ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை சந்திச்சார் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய 2வது ஊழிய பிரயாணத்தில் மக்கதோனியா அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் போய் அங்கிருந்து டிராவல் பண்ணுற ஒரு இடம் தான் இந்த கொரிந்துன்னு பார்க்குறோம். உங்களுக்கு மேப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே ஹைலைட் பண்ணி காமிக்கப்பட்டிருக்கு. இந்த கொரிந்து அப்படிங்கக்கூடிய இந்த ஊரில் அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் முறையா தன்னுடைய 2வது பிரயாணத்துல போய் அநேகருக்கு சத்தியம் சொல்லி அங்க ஒரு சபை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்தாபிக்கிறார். அங்க ஸ்தாபனமான சபையில சில பிரச்சனைகள் என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் வருது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காதுக்கு அங்க சபையிலிருந்து நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. அதுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கும் வண்ணத்துலதான் பவுல் என்ன பண்றாருன்னா தன்னுடைய முதல் நிருபத்தை அவர் எழுதுவார் நம்ம பாக்குறோம். இந்த கொரிந்து அப்படிங்கிற பட்டணத்தை குறித்து நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய நம்ம பைபிள் புதிய ஏற்பாடு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பட்டணங்கள் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற பட்டணங்கள் பைபிள் இடம்பெற்றிருக்கு. உதாரணத்துக்கு எபேசு,
ரொம்ப ஃபேமஸான ஒரு சிட்டி. டெம்பிள் ஆஃப் ஆர்டிமஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த தியானால் அப்படிங்கக்கூடிய ஒரு கோயில் இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா பழங்கால உலக அதிசயத்தில் ஒன்று. அந்த தியானாலுடைய டெம்பிள் ஏன்ஷியன்ட் வேர்ல்டு ஒண்டர்ஸ்ல ஒன்றா இருந்துச்சு. ஸோ எபேஸ் ரொம்ப ஃபேமஸ். அதே போல் இந்த கொரிந்துங்கிற ஊரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு துறைமுக பட்டணம். கம்ப்ளீட்டாக அந்த மேப்பில் கூட நம்ம பார்த்துக்கலாம். சுற்றி கடல், நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வாணிபம் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லை, ரோமர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருந்துச்சு. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் சிட்டின்னு சொல்லலாம். அதாவது எந்த ஒரு விஷயமும் அந்த காலத்தில் அங்கே இருந்த ஊர்களில் வந்து ஒரு ஃபேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, நமக்கு புரியுற மாதிரி ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா முதல்ல இந்த வகையான ஊர்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான விஷயங்கள் என்ன ஆகும்னா வரும். நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலேயே சில நகரங்கள் இருக்குது. எந்த ஒரு கல்ச்சர்னாலும் முதல்ல அந்த அது நல்லதோ கெட்டதோ, மேக்சிமம் கெட்டதாக தான் இருக்கும். முதல்ல அந்த ஊர்ல இருந்து தான் நமக்குலாம் டிராவல் ஆகும். உதாரணத்துக்கு நம்ம பாம்பே சொல்லலாம் இல்லைங்களா, மும்பை சொல்லலாம், நமக்கு பக்கத்தில் நியர்பை பெங்களூர் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சிட்டிஸ்ல இருந்து தான் அடுத்து அப்படியே மறுவி ஒவ்வொரு ஊருக்கும் போகும். அந்த மாதிரியான ஒரு ஃபேமஸான ஊர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரிந்து அப்படிங்கக்கூடிய பட்டணம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தனியாக மார்க்கெட்ஸ் இருந்துச்சு, நிறைய வியாபாரங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. கொரிந்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நிருபத்தெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அத்தேனே அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு பவுல் போவார். ஏத்தென்ஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டி, அதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு சிட்டியாக இருந்துச்சு. ஸோ நல்ல ஃபேமஸான ஒரு சிட்டியில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய 2வது பிரயாணத்தில் முதல் முறையாக உள்ளே போகிறார். அங்கே உள்ளே போய் அநேகருக்கு என்ன பண்ணுறாருன்னா சத்தியத்தை சொல்கிறார். இது ரொம்ப கஷ்டமாக ஈஸிங்களா? நல்லா வந்து சூப்பரான ஒரு சிட்டி. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல நாகரிகம், நல்ல கலாச்சாரம் எங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லி வாழக்கூடிய அந்த ஜனங்கள் மத்தியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறான நடக்கைகள் இருக்கும். ரொம்ப மோசமாக இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம பைபிளுடைய பேசிக் டிசிப்ளின் சொல்லி உள்ளே கொண்டு வரதே கஷ்டம். அது இயேசு கிறிஸ்து மாதிரி அங்கே இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு சத்தியத்தை புரிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பவுல் ரொம்ப சிரமத்தின் மத்தியில் தான் அவருடைய ஊழியத்தை பண்ணார். ஏன்னா அவரும் கரைபடாமல் இருக்கணும் அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது. ஸோ சில இன்டர்நெட்லாம் நம்ம தேடும்போது கொரிந்துக்கு என்ன அவங்க பேர் வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா த சின் சிட்டின்றாங்க. ஸோ இன்னைக்கு சில ஊர்கள் அப்படி சொல்லுவாங்க. என்ன சின் சிட்டி அப்படின்ற சென்ஸ் என்னன்னா ரொம்பவுமே மோசமான தவறு. பைபிளில் எதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு, எல்லாமே தவறு குறித்து என்னெல்லாம் பைபிள் இருக்கோ எல்லா தவறுமே பண்ணிட்டு நாங்கள் ரொம்ப கலாச்சாரமாக நாகரீகமாக இருக்கோம்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஊர் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரிந்து பட்டணம். ஸோ முதல் முறையாக அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த மாதிரி ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஜனங்களுடைய கல்ச்சரெல்லாம் பார்க்குறாரு. இந்த இடத்துல கூட தேவனுடைய பிள்ளைகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி ரொம்ப வைராக்கியம் போய் சத்தியத்தை என்ன பண்ணுறாருன்னா அவர் அறிவிக்கிறாரு. ஸோ இதை குறித்து வேதம் எங்கே சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய 2வது பிரயாணத்தை அவர் அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தில் 1 மற்றும் 4வது வசனத்தை வாசிச்சோம்னா எப்படி அவர் கொரிந்துக்கு போனார், அங்கே என்ன பண்ணாருங்கிறத பைபிள் சொல்லும். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 1 மற்றும் 4வது வசனங்கள். அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். ஸோ பார்த்தீங்கன்னா வேற ஒரு அத்தேனேங்கிற ஏத்தென்ஸ்ல இருந்து கொரிந்து வர்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் வராரு. எல்லா ஓய்வு நாள் என்ன பண்றாருன்னா போய் சப்ஜெக்ட் எடுக்கிறாரு. ஸோ ஓய்வு நாள் நமக்கு தெரிஞ்ச என்ன சண்டேஸ்ன்னு சொல்லலாம், நமக்கு புரியுற மாதிரி. இப்போ வீக் டேஸ் என்ன பண்ணாரு? வீக் டேஸ்ன்னு சொன்னாரு. வீக் டேஸ் அதோட சேர்ந்து என்ன பண்ணாருன்னா ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தார் அந்த ஊர்ல தான். அந்த ஊர்ல முதல் முறையா அவர் சந்திக்கிற நபர்கள் யாருன்னா அவர் கணவன் மனைவி ஆக்கில்லா பிரிஸ்கில்லாங்கிற ஒரு சகோதர சகோதரியை மீட் பண்ணி அவர்களுக்கு சத்தியம் சொல்லி அவர்களை வச்சு நிறைய ஊழியங்கள் பண்றார். இவங்க 3 பேருமே இங்க என்ன பண்ணாங்கன்னா பவுல், ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா 3 பேருமே கூடார தொழில் செஞ்சாங்க. ஏறக்குறைய இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பவுல் வந்து 1.5 வருஷம் இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 18 மாசம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கொரிந்து பட்டணத்துல இருந்து அநேகருக்கு சத்தியத்தை சொல்லி நிறைய பேரை கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அவர் கொண்டு வர்றாரு நம்ம பாக்குறோம். ஸோ அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட், அங்க இருக்கக்கூடிய அகோரா, அங்க இருக்கக்கூடிய மார்க்கெட்ல எல்லாம் போய் அவர் ப்ரீச் பண்ணும்போதெல்லாம் பயங்கரமான ஒரு கல்ச்சர்ன்ற பேர்ல ரொம்ப மோசமான செய்கைகளை அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதை குறித்து நம்ம நிறைய புக்ஸில் படிக்கும்போது அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு மோசமான இடத்துல ஒரு சுடர் ஒளி வீசுகிற மாதிரி அப்படியே பவுல் என்ன பண்ணுறாருன்னா அங்கே அழகாக தனித்துவமாக என்ன பண்ணியிருக்காருன்னா ஒளி மணி எல்லாமே சுற்றி பாவம். நடுவில் பவுல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிசுத்தமான சகோதரர்களோட போய் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே ரொம்ப மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் தான். ஏன்னா நிறைய டெம்டேஷன் இருக்கு. எல்லாத்தையும் அவர் வந்து கிறிஸ்துவுக்குள்ள சிறையாக்கி கொண்டு தான் என்ன பண்ணியிருக்காருன்னா சத்தியம் சொல்லி ஒரு சபையை உருவாக்கிட்டு போயிடுறாரு. இப்போ அடுத்து என்ன ஆகுது? இப்போ நம்ம பண்ணுற ஊழியங்கள் மாதிரி தான். நம்ம இங்கேருந்து போகிறோம் இல்லைங்களா, ஈரோடு, புளியம்பட்டி, இந்த மாதிரி சில இடங்களில் சத்தியம் சொல்கிறோம், சபையை ஸ்தாபிச்சு சகோதரர்கள் வந்துடுறாங்க. அப்போ அங்கே ஒரு சில கருத்து வேறுபாடுகள், அங்கே ஒரு சில பிரச்சனைகள் போது அங்கேருந்து சகோதரர்கள் நம்மளை தொடர்பு கொள்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபோனில் சொல்கிறோம், பிரதர் அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க. இதே விஷயம் தான் முற்காலத்தில் இருந்துச்சு.
ஃபோன் இல்லை, அவங்க லெட்டர் என்ன பண்ணாங்கன்னா போட்டாங்க. ஸோ பவுலுக்கு எங்க இருக்கும்போது கொரிந்தியர்கள் வந்து இந்த மாதிரி எங்க சபையில நிறைய பிரச்சனைன்னு சொல்றாங்கன்னா, தன்னுடைய 3வது ஊழிய பிரயாணத்தை பவுல் ஸ்டார்ட் பண்றாரு. தொடர்ந்து அப்போஸ்தலர் நீங்க வாசிச்சீங்கன்னா இருக்கும். அந்த டைம்ல எபேசு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறார். நமக்கு எபேசு குறித்து நல்லா பரிச்சயமான ஒரு இடம் தான் இல்லைங்களா? முதலாவது சபையே என்னதான்? 7 சபையில் எபேசு. ஸோ எபேசுங்கிற ஒரு ஊர்ல அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். கிட்டத்தட்ட 3 வருஷம் அங்கதான் ஸ்டே பண்றாரு. இந்த டைம்ல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சில நபர்களோட இன்ஃபர்மேஷன் வருது, இந்த கொரிந்து சபையில நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இங்க நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நிறைய எழுதுறாங்க. அப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் காதுக்கு வந்தோடனே இமிடியேட்டா ஒரு லெட்டர் போடுறாரு. அது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா கிபி 56 இருக்கலாம், ஏறக்குறைய 55 அல்லது 56ல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு லெட்டர் எழுதுறாரு. அவங்க நிறைய கேட்ட டவுட்ஸ்க்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு. அது போக பவுலா இன்னும் அந்த சபையில நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணுங்கிறதுக்கும் அவரும் சில கவுன்சிலிங் கொடுக்கறதா இந்த முதல் கொரிந்தியன்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். சரி, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமா பார்க்கணும்னா, இவர் எபேசுல இருந்து தான் எழுதுறாராங்கிறத பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் வசனம் 8 மற்றும் 9. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஆகிலும் பெந்தெகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன், ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். சோ ஒரு நிருபம் எழுதுறவரு கடைசியா அந்த நிருபத்தை முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, என் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்க, நான் எங்க இருந்து எழுதுறேங்கிறது முதற்கொண்டு பவுல் என்ன பண்றாருன்னா, இன்னும் சொல்ல போனா இந்த நிருபத்தை பவுலே தன்னுடைய கையில் எழுதுறாரு. அதையும் அந்த நிருபத்துல கோட் பண்றார். ஸோ நம்ம புதிய ஏற்பாடு நிறைய நம்ம பைபிள் படிச்சுட்டு தான் இருக்கோம், தேவனுடைய பிள்ளைகள், வேதமானவர்கள். புதிய ஏற்பாடை நம்ம நல்ல ஒரு புரிந்து கொள்வதற்குள்ள வரணும் அப்படின்னா தேவனுடைய ஆவியோட அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிங்கக்கூடிய ஒரு மனுஷனை பத்தி நல்லா நம்ம நிறைய ஸ்டடி பண்ணணும். ஏன் அப்படின்னா ஏறக்குறைய 13 நிருபங்கள் புதிய ஏற்பாடுல யார் தான் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்கன்னா பவுல். அப்போ பவுலுடைய டிராவல் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு அந்த டிராவல்ல அவர் எங்க இருந்து இந்த புக் எழுதுறாரு, என்ன நோக்கம், இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் நம்ம படிச்சோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம பாதி புதிய ஏற்பாடு என்ன பண்ணிடலாம், இமீடியட்டா படிச்சு முடிச்சிடலாம். ஸோ எபேசுல இருந்து இந்த நிருபம் எழுதுறாரு. ஏன் இந்த நிருபத்தை எழுதணும், என்ன அவசியம்னா, கொரிந்துல இருந்து ஒருத்தர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஒரு ஃபேமிலி எங்க சபையில இந்த பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி அவங்க யாருங்கிறது கூட படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. சோ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நியூஸ் வருது, அவர் எபேசில் இருக்கார். குலோவேயாளின் வீட்டார என்ன வருதுன்னா ஒரு நியூஸ் வருது, கொரிந்து சபையில பயங்கரமான பிரச்சனை, என்னன்னா வாக்குவாதம், பிரிவினைகள் இருக்குன்னு சொல்லி. இந்த ஒண்ணு மட்டும் வரலைங்க பவுல் இந்த நிருபம் எழுதுறதுக்கு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, கொரிந்தியர்களே நிறைய கேட்டிருக்காங்க, எங்களுக்கு இதெல்லாம் டவுட் இருக்கு, மேரேஜை பத்தி டவுட் இருக்கு, விக்கிரகத்துக்கு வச்சதை சாப்பிட்றது குறித்து எங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொல்லி நிறைய டவுட் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் பவுல் என்ன பண்றாருன்னா இந்த நிருபத்தை எழுதுறாரு. ஸோ 16 அதிகாரம் இருக்கு, நம்ம ரொம்ப நேரம் நம்ம எடுத்துக்க முடியாது. ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு கொரிந்தியர் 1ஆம் நிருபம் அப்படின்னாவே நீங்க 3D ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னடி 3D. ஸோ நம்ம 3 டைமென்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த நிருபத்தை நிறைய ஆராய்ச்சியாளர்கள் பிரிக்கும் போது மேஜர் டிவிஷனா 3D அப்படிங்கிற ஒரு கோணத்துல பிரிக்கிறாங்க. என்ன 3D அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 Dல ஸ்டார்ட் பண்ற விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன்ஸ் இன் த சர்ச், இது தமிழ்ல பின்னாடி பார்க்கலாம், சபையில் இருக்கக்கூடிய பிரிவினைகள். ரெண்டாவது டிஸ்ஆர்டர்ஸ் இன் த சர்ச், சபையில் இருக்கக்கூடிய ஒழுக்கக்கேடுகள் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது டிஃபிகல்டிஸ் இன் த சர்ச், அந்த சர்ச்ன்ற வார்த்தை கீழே போயிடுச்சு. மூணாவது என்ன, டிஃபிகல்டி, சபையில் இருக்கக்கூடிய சில நடைமுறைப்படுத்துதல சில சிக்கல்கள் இருக்கு. இந்த 3க்கும் தான் இந்த முதலாவது நிருபம். தமிழ்ல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 தான். ஸோ இந்த மேஜர் டிவிஷனை மாத்திரம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த 3வது கேட்டகரியில சில சப்டிவிஷன் மட்டும் பார்க்கலாம். ஸோ சபையில் இருக்கக்கூடிய பிரிவினைகள், அதுக்குண்டான ஆலோசனைகளை பவுல் முதல் 4 அதிகாரத்தில் கொடுக்குறார். சபையில என்ன பிரச்சனை இருந்துச்சு, அதுக்கு என்ன கவுன்சிலிங் கொடுக்குறார். சபையில சில ஒழுக்கக்கேடு, ஏன்னா அது ரொம்ப சின்சிட்டின்னு சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமான தப்பு பண்றாங்க, என்னன்னு கூட நம்ம வசனத்தில் படிக்கலாம். அதுக்கெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்குற கவுன்சிலிங் சபையில் ஒழுக்கக்கேடுகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே 5-6 அதிகாரத்தில் பார்க்கலாம். சபையில் இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ், சபையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் அல்லது சிக்கல்கள், பிரச்சனைகள் எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதுக்கு பவுல் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி 16ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 3 தலைப்பை நல்லா நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இந்த 3 தலைப்பில் தான் ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் புக்கே வந்து பார்த்தீங்கன்னா அடங்கியிருக்கு. ஸோ அதனுடைய பின்னணி இன்னைக்கு நம்ம படிக்கிறது எல்லாமே பேக்ரவுண்டு தான். அதில் நமக்கான படிப்பினைகளை நம்மளே என்ன பண்ணிக்கலாம்னா, வசனம் வர வர நம்மளே அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃபீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ முதல் விஷயம், இது கொரிந்தியருக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினாரா இல்லை நமக்கு எழுதினாரா? நமக்கு தான். எப்படி எடுத்துக்கலாம்?
நமக்கு எல்லாமே. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபம் எழுதும் போதே இது நமக்குன்னு சொல்லி எழுதிட்டார். அது எப்படி பிரதர் அப்படின்னா, வசனம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. படிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 முதல், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களையும். பாருங்க, ஆக்சுவலா ரொம்ப மோசமான செய்கையுடைய ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. சில பேர் நல்லா இருக்காங்க. அவர் யாரையும் விட்டு கொடுக்கவே இல்லை பவுல். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், அடுத்தது பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறார். எடுத்தோடனே அந்த நிருபம் வந்து நமக்கு தாங்கிறத பவுல் டைரக்டாவே சொல்றாரு. இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை எங்கெல்லாம் தொழுது கொண்டு இருக்கிறார்களோ தேவனுடைய குமாரன்ற ஒரு விசுவாசத்துல எல்லாருக்குமே இந்த நிருபத்தை நான் என்ன பண்றேன், பவுல் அவர் சொல்றாரு, என் கையால நான் என்ன பண்றேன்னா எழுதுறேன். சோ முதல் பிரச்சனை அப்படின்னா கொரிந்தியர்ல இருக்கிற பிரச்சனை கட்டாயமா எல்லா சபைகளும் என்ன ஆகும்? ஒண்ணு நம்முடைய சபைகள்ல இருக்கும், இல்ல இருந்திருக்கும், அல்லது இனிமேல் வரும். கட்டாயம் இல்லைங்களா? கொரிந்தியர்ல இருந்த பிரச்சனை நமக்குள்ளேயும் ஒருவேளை இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதோட பார்க்கலாம். ஸோ முதல் பிரச்சனை அங்கே என்ன இருந்துச்சுன்னா, டிவிஷன் இன் த சர்ச். சபையில் இருக்கக்கூடிய பிரிவினைகள். என்ன பிரிவினைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரிந்து பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் போய் சபையை ஸ்தாபிச்சோன்ன இன்னொரு சூப்பரான ஸ்பீக்கர் போறார். அவர் போய் பயங்கரமா சப்ஜெக்ட் எடுக்கிறார். உடனே அங்க அப்போஸ்தலனாகிய பவுலை சில பேருக்கு பிடிக்காம இருக்கும்ல, இவர் ஓவரா திட்டுன்னு திட்டுறாரு அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். இன்னொரு ஸ்பீக்கரை பார்த்தோன்னா இவர் கொஞ்சம் நல்லா இருக்காருன்னு சொல்லி அவரை கொஞ்சம் பேர் பிடிச்சிக்கிச்சு. அது அவங்க 2 பேர் இல்லாம ஆதிகால அப்போஸ்தலர்ல ஃபேமஸா ஒருத்தர் இருந்தார், அவரை சில பேர் பிடிச்சிக்கிச்சு, குரூப் சேர்ந்துட்டாங்க. ஸோ இந்த நியூஸ் தான் அந்த குலோவையாளின் வீடு அவங்க இருக்காங்க இல்லைங்களா, ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ அந்த பிரச்சனையை குறித்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11, 13, 13 வரை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவையாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலாவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்கிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன். கிறிஸ்து கேபாவை ஓகே கரெக்ட். பவுலுக்குன்னு ஒரு குரூப், அப்போலோக்குன்னு ஒரு குரூப், கேபான்றது அங்க பேதுருக்குன்னு ஒரு குரூப். இப்படி இருக்கனால பவுல் ரொம்ப எமோஷனலா, அதே சமயம் கோபத்தோட என்ன சொல்றாருன்னா, நீங்கெல்லாம் என்ன ஞானஸ்தானம் வாங்குனீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அங்க ரொம்ப திட்டுவார். இயேசு கிறிஸ்து பேரை சொல்லி தான் ஞானஸ்தானம் வாங்கினீங்க, இல்ல என் பேரை சொல்லி வாங்கினீங்களான்னு கேட்பார் பவுல். என் பேரை சொல்லி வாங்கியிருந்தா எனக்கு ஃபேனா இருக்கிறது ஓகே, ஆனா வாங்குறதெல்லாம் இயேசு கிறிஸ்து பேர்ல வாங்கிட்டு சில பேர் பவுலுன்றீங்க, சில பேர் பேதுருன்றீங்க, சில பேர் அப்போலோன்றீங்க, இது நியாயம் இல்லைன்னு சொல்லி பயங்கரமா கோபமா திட்டுறாரு. ஒப்போ கனெக்ட் ஆயிருக்கு. மாத்திரலாம் யாரு நம்ம மறுபடியும் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த ஓப்போட ஆஃப் பண்ணிடுங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரும்ப கட்டாகாது அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு என்ன பண்ணலாம்னா தொடர்ந்து போகலாம். ஸோ சபைக்குள்ள பிரிவினைகள் இருக்கு. சிலர் பவுலை சேர்ந்தவன் என்றும், பேதுருவை சேர்ந்தவன் என்றும், அப்போலோவை சேர்ந்தவன் இருக்கு. பவுல் என்ன சொல்றாருன்னா, நாங்க எல்லாருமே தேவனுடைய ஆவியை வாங்கி தான் உங்களுக்கு என்ன பண்றோம், பிரசங்கம் பண்றோம்னு சொல்றாரு. தொடர்ந்து வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷனால் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காமிச்சோம். சோ என்ன சொல்றாருன்னா, நாங்க எல்லாமே ஆவிக்குரிய வகையில் என்ன பண்ணியிருக்கிறோம், சம்பந்தப்படுத்தி காமிச்சிருக்கோம். பவுல் ரொம்ப எமோஷனலா சொல்லுவாருங்க. என்ன சொல்லுவாருன்னா, நான் ஒன்றும் நய வசனிப்பினாலும் வந்து அப்படியே பயங்கரமா உங்களை வந்து மயக்கிற மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது. தேவன் எங்களுக்கு என்ன சொன்னாரோ அது அப்படியே உங்களுக்கு சொன்னோம், எதையும் நாங்கள் மறைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்லும் போது தான் சொல்றாரு, தேவனுடைய ஆவியை வச்சுதான் உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறோம் சொல்லியிருக்கோன்னு பார்க்குறோம். இங்கேயும் அதே தான். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் கடைசி கால சபை நம்ம மத்தியில் அடிச்சிட்டோம்னா, இங்கேயும் சத்தியத்துக்குள்ள வர்ற சகோதர சகோதரிகள் மேபி இன்னைக்கு அந்த ஸ்டேஜ் இருந்திருக்காது. புதுசா ஞானஸ்தானம் எடுத்து வரும்போது கூட நமக்குள்ள சில விஷயங்கள் எப்படி தோணும்னா, எனக்கு இவர் பேசினா தான் பிடிக்கும், இவர் பேசினா எனக்கு என்ன ஆகாது, பிடிக்காது, நான் வந்து இவருடைய டீம்,
நான் இவருடைய டீம்னு சொல்லி அது இயல்பாகவே ஆதாமுடைய ஒரு சுபாவம் நமக்குள்ள என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வரும். பட் அந்த மாதிரி இப்போ நமக்குள்ள இல்லை, நம்ம விசுவாசிக்கிறோம். ஒருவேளை அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள இருந்தா பவுல் இங்க சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்னன்னா, நம்ம யார் பேர்ல பேப்டிசம் எடுத்தோமோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபேனா இருக்கலாம். கரெக்டா இல்லைங்களா? யார் பேர்ல எடுத்திருக்கோம்? அப்ப இயேசு கிறிஸ்து தான். அப்போ உடன் ஊழியர்களா இருக்க அநேக சகோதர சகோதரிகள் அவருடைய வார்த்தைகளை வாங்கி தான் அவருடைய ஆவியின் மூலம் என்ன பண்றாங்கன்னா பிரசங்கம் பண்றாங்க. அப்படிங்கிறத அங்க என்ன பிரச்சனைன்னா பொறாமையும் வாக்குவாதம் இருந்திருக்கு. வாசிங்கிறத தொடர்ந்து அதிலே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். ஆக்சுவலா மேல இந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் முதல்ல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபுட்டை நான் கொடுக்கல. பவுல் சொல்லுவாரு, நீங்க குழந்தைங்க மாதிரி இருந்தீங்க, அதனால பாலை மாத்திரம் கொடுத்தேன். ஆனா இப்ப இன்னும் நீங்க என்ன ஆக மாட்டேங்கிறீங்க, வளர மாட்டேங்கிறீங்க, மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறீங்க, நீங்க படிச்ச எல்லாமே வேஸ்ட்ன்னு சொல்லி திட்டுவார். திட்டிட்டு தான் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, பொறாமை வாக்குவாதம் பேதங்கள் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா ஸ்டில் நீங்க ஒன்னும் எதுல தான் இருக்கிறீங்க, மாம்சத்துல தான் இருக்கீங்க. அடுத்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீங்க. அடுத்து வாசம், ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா. அப்ப கட்டாயம் தேவனுடைய பிள்ளைகள் அங்க எப்படி இருந்திருக்காங்கன்னா, இந்த ஒரு ஹீரோயிசம் பாயிண்ட்ல அங்க நின்று இருக்கு. எனக்கு இவரு, அவங்களுக்கு அவங்கன்னு சொல்லி இதே மாதிரி ஒரு எண்ணம் ஒருவேளை நம்முடைய ஆள் மனசுக்குள்ள இருந்தாலும் இந்த கடைசி காலத்துல நமக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்னன்னா, இந்த எண்ணம் ஒருவேளை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாம் யாருன்னு பாத்தீங்கன்னா மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா. ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இது ரொம்ப திட்டி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் பின்னாடியே விளக்கம் கொடுக்குறார். முதல்ல தேவனுடைய வார்த்தையை பவுல் அங்க விதை போடுறாரு கோந்துல. பின்னாடியே அப்போல்லோ கொஞ்சம் அட்வான்ஸ் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு போல இருக்கு, தண்ணி ஊத்துறாரு. ஆனா அந்த கொரிந்துங்கிற சபை உருவானதுக்கு காரணம் பவுலோ அப்போல்லோவோ கிடையாது. யாருங்க? இது எல்லாத்தையும் அனுமதிச்ச தேவன் தான். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்லுவார், நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், விலையை செய்தவர் தேவனே. அப்படின்னா ஏன் உங்களுக்குள்ள இந்த பிரிவினை? பின்னாடி எழுதுறாரு பவுல், நானும் அப்போல்லோவும் எப்படிதான் இருக்கும், நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கும்போது எங்க மூலமா சத்தியம் கேட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீங்க எப்படி இருக்கீங்க, பிரிஞ்சிருக்கீங்க. இந்த பிரிவினைகள் கூடாது அப்படிங்கிறத முதல் பார்ட்ல அவர் எழுதுறாரு. தொடர்ந்து கூட ஒரு சில வசனங்கள் படிக்கலாம். அதுல 3ஆவது அதிகாரம் 21 முதல் 23 வரை. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல், இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டுவதற்காக எல்லாம் உங்களுடையதே. அப்போ யாரும் யாரை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதுன்றாங்க. இன்னைக்கு நமக்கு புரியுற மாதிரினா நம்ம பவுல் அப்போல்லோன்ற மாதிரி இன்னைக்கு நம்ம யாரும் நினைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி மேன்மை பாராட்ட வேணாம். எல்லாம் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, எல்லாருமே உங்களுக்கு தான் சொந்தம், யாருக்கு எல்லாமே உங்களுக்கு தான். பட் அந்த ஆர்டரை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க, ஞாபகப்படுத்துறார். வாசிங்க. பவுலாகிலும் அப்போல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. எல்லாமே உங்களுக்கு தாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாயிண்ட் கொண்டு வருவார், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். சோ எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்து யாருக்கு கீழே. அப்ப அந்த டிவைன் ஆர்டரை அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப அந்த சபை ஜனங்களுக்கு சொல்றார். தேவன், கிறிஸ்து, அது கீழே உடன் ஊழியர்கள், அது கீழே சபை ஜனங்கள். ஸோ இந்த ஆர்டரை நீங்க ஒருபோது என்ன ஆயிடாதீங்க, மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பாடம் எடுக்கக்கூடிய பவுல் அப்போல்லோவை பத்தி அவரே சொல்றார். நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுங்களான்னு சொல்லி பவுல் எழுதுறார். என்னெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணாரோ அதெல்லாம் எழுதுறார். நான் நிர்வாணியா இருந்திருக்கிறேன், நான் சாப்பிடாம இருந்திருக்கேன், என்னை அடிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டத்துலையும் தான் பவுல் ஆகட்டும், அவர் சொல்றார், நான் ஆகட்டும், அப்போல்லோ ஆகட்டும், எல்லாரும் உங்களுக்கு சத்தியம் சொல்லிட்டு இருந்தோம். பட் இவ்வளவு சத்தியங்களை கேட்டு நீங்க என்ன ஆயிட்டீங்க, இப்போ ஒரு பிரிவினைக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப வேதனையோட அந்த வசனத்தை அவர் எழுதுறார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். சோ அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, இந்த காலகட்டத்துல நாம் கூட எப்படிதான் இருக்குங்க, தேவனுடைய மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள். எந்நேரமும் நம்ம என்ன பண்ணும், சாவுக்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் தேவன் வச்சிருக்கார். அடுத்தது, நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். சோ இது எப்படி அப்போஸ்தலன் இப்போ ரொம்ப எப்படி சொல்லியிருப்பார், ரொம்ப கேஷுவலா சொல்லியிருப்பாருன்னா இல்ல, அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு, எமோஷனலா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கஷ்டப்பட்டு தேவன் ஒரு சபையை ஸ்தாபனம் பண்ண வாய்ப்பு கொடுத்தாரு. இவ்வளவு அருமையா எல்லா சகோதரர்களும் சத்தியம் சொல்லி சபையை ஸ்தாபனம் பண்ணோன்னு நீங்க சத்தியத்தை பார்க்காம சகோதரர்கள் என்ன பண்ணிட்டீங்க, பிடிச்சிக்கிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமான்னு சொல்லிட்டு, நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் எப்படி ஆனோம்,
ரொம்ப ஜோக்கர் மாதிரி கிட்டத்தட்ட நாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க. நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். கொரிந்திய சபையை பார்த்து சொல்றாரு. அப்படியே எப்பவுமே பவுலுடைய ட்ரெண்ட் நமக்கு தெரியல இல்லைங்களா? ஏதோ ஒன்று புரிய வைக்கணும்னா வேற மாதிரி சொல்லுவாரு. சப்ஜெக்டே புரியலைன்னா சப்ஜெக்ட் நல்லா புரிஞ்சிருச்சு போல இருக்கு உங்களுக்கு அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஆப்போசிட்டா பேசுவார். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நீங்க ரொம்ப புத்திசாலி, புத்திசாலிகளா இருந்து எவ்வளவு ஏமாளியா இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி எழுதுறாரு. நீங்க புத்திசாலி. அடுத்தது, நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள், நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். அதாவது வேர்ல்டுலயே பெஸ்ட் யாருன்னா அப்போஸ்தலர்கள் நாங்க தான். வேர்ல்டுலயே டாப் யாருன்னா கொரிந்து பட்டணத்துல இருக்கீங்க பாருங்க, நீங்க தான். தயவு செஞ்சு இவ்வளவு டாப்பா இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணாதீங்க, இந்த பிரிவினைக்குள்ள போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் கடைசியா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர், இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்டை முடிக்கும் போது, அடுத்த டைம் நான் எப்படி வரணும் கொரிந்து பட்டணத்துக்குன்னு கேட்கிறாரு. ஒரு வாத்தியார் கேட்குற மாதிரி, அடுத்த டைமு நான் சமாதானத்தோடு உங்க ஊருக்கு வரட்டா இல்ல வரும்போதே தடி எடுத்துட்டு வரட்டா அப்படிங்கிறாரு. சோ வாசிக்கலாம். அதுவும் 4ஆம் அதிகாரம் 20-21. 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பெரும்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமா, அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமா? சோ இந்த அளவுக்கு ஒரு அப்போஸ்தலன் வந்து ஒரு சபையை பார்த்து எழுதுறாருன்னா அந்த அளவுக்கு பவுல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனாலும் சில குறும்பு என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான குறும்பு என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போர்ஷன் நம்ம முடிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் போர்ஷன் என்னதுங்க? சபையில் இருக்கக்கூடிய அந்த 3D ஞாபகம் வச்சுங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டிவிஷன்ஸ் இன் த சர்ச், சபையில் இருக்கக்கூடிய பிரிவினைகள். ஸோ பவுலா, பேதுருவா, அப்போலோவான்னு இருக்கும்போது அவர் ரொம்ப எமோஷனலா சொல்றார். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு வந்து சேர்த்தாங்க. பிரிவினைகள் நீங்க என்ன பண்ணாதீங்க, உண்டாக்காதீங்க. எல்லாருமே கிறிஸ்துவுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றாருன்னா, நான் வரும்போது குச்சி எடுத்துட்டு வரட்டுமா இல்ல சமாதானத்தோட வரட்டுமான்றாங்க. கட்டாயம் அவங்க என்னதான் சொல்லியிருப்பாங்க, சமாதானமாவே வாங்க, நாங்க வர்றதுக்குள்ள என்ன பண்ணிடுறோம், சரியாயிக்கிறோம்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் போர்ஷன். ஸோ ரெண்டாவது போர்ஷன் என்னன்னா டிஸ்ஆர்டர் இன் த சர்ச், சபையில் இருக்கக்கூடிய ஒழுக்கக்கேடு. ஸோ டிவிஷன் இன் த சர்ச் நம்ம எக்லீஷியால இருந்திருக்கா இதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னாடி கட்டாயம் இருந்திருக்கும். இல்லைன்னா இப்ப இருக்கும், இல்லைன்னா நாளைக்கு வரும். ஏன்னா கொரிந்தியர் நிருபமே எப்படி எழுதியிருக்காரு எல்லாருக்கும். அப்ப கட்டாயமா ஒருவேளை இது வந்து பாத்தீங்கன்னா வெளியரங்கமா தெரியாது. இப்ப எனக்கு சில பேரை பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப தேவன் எனக்கு சொல்றாரு கிறிஸ்து தான் முதல்ல, தேவன் கிறிஸ்து. அப்ப இந்த டிஸ்ஆர்டர் அப்படிங்கிற இந்த செகண்ட் பாயிண்ட் என்ன, சபையில் இருக்கக்கூடிய ஒழுக்கக்கேடுகள். இது வந்து இன்னைக்கெல்லாம் இதெல்லாம் நடக்கிறதுல ரொம்ப மோசமா பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முதல் 2 வசனத்திலேயே அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கடுமையா அவங்களை என்ன பண்றாருன்னா சாடுறாரு. ஸோ வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். விளக்கம் தேவைப்படாது, நீங்க வசனம் படிச்சோன்னே இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். சோ இந்த சபை ஜனங்களை பத்தி ஏன் அவர் திட்டுறாருன்னா, உலகத்திலேயே ஒரு மோசமான தப்புன்னு உலக ஜனங்கள் டிக்ளேர் பண்ற ஒரு விஷயத்த சபையில ஒரு ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காரு பண்றாரு. இவ்வளவும் தெரிஞ்ச சபையில நீங்க என்ன பண்ணலாம், அவரை ஒதுக்காம கூடவே வச்சுட்டு இருக்கீங்களே, அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு கல் மனசு இருந்திருக்கும், அப்ப சத்தியமே போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புளிச்சமாவே முழுமாவே என்ன ஆயிரும். இப்போ ஒருத்தர் தப்பு சபையில ரொம்ப மோசமான தப்பு, இதுக்கெல்லாம் வந்து பாரபட்சம்லாம் பவுல் சொல்ல, தப்புனா தப்பு தான், அவர் தூக்கி வெளியே வச்சிருங்கன்றார். அவர் உள்ளேயே வச்சுட்டு இருக்கீங்களே, அது கொஞ்சம் புளிச்சமாவே, அப்ப சபை எல்லாரும் என்ன பண்ணும், இது ஒரு பெரிய தப்புல போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அடிக்கடி படிக்கிற வசனம் இந்த வசனத்தை கொடுத்தாரு. நம்ம மெமோரியல் டைம்ல படிப்போம் இல்லைங்களா, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல போய் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அப்படின்னா இவர் மறிச்சதே நம்ம எல்லாரும் பாவத்திலிருந்து வெளியே வர்றவருக்கு தான். இவர் பேர்ல ஞானஸ்தானம் வாங்கி ஒரு சபை ஐக்கியமா கூட்டிட்டு ஒரு மோசமான தவறு செய்யற ஒரு மனுஷனை இன்னும் உள்ள வச்சுட்டு இருக்கீங்களே, இது எந்த வகையான நியாயம்? இது உலகத்தானே என்ன பண்ண மாட்டான், ஒத்துக்க மாட்டான். ஸோ இந்த வகையான தவறு எங்க இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கொரிந்துல அது இருந்திருக்குன்னு பாக்குறோம். தொடர்ந்து வாசிங்க அதுல 10 மற்றும் 11 வருஷம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10 வருஷம் 11 வருஷம். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாரனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்கு. அவர் என்ன பாயிண்ட் எங்க சொல்றாருன்னு நல்லா புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது, பேப்டிசம் எடுத்து உள்ள வர்றவங்களுக்குள்ள இந்த வகையான மோசமான தப்பு இருக்கக்கூடாது. நான் உலகத்துல பிரச்சனை பண்றாங்க, உலகத்துல விபச்சாரம் பண்றாங்க, திருடுறாங்கன்னு அதை பத்தி எல்லாம் நான் பேசவே வரல. இங்க பிரச்சனை என்னன்னா சபைக்குள்ள இவ்வளவு மோசமா இருக்கு,
உலகத்துல அது அப்படிதான் இருக்கும். ஒருவேளை நீங்க அந்த மாதிரி நான் எழுதுற மாதிரி இருந்தா நீங்க வேற ஒரு வேர்ல்டுல தான் போய் என்ன பண்ணணும், புது சிருஷ்டியா வாழ வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு, சகோதரன் எனப்பட்டவன் இந்த மாதிரி தப்பு பண்ணா. வாசிங்க 11வது. நான் உங்களுக்கு எழுதுகிறது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனையாவது, விக்கிரகக்காரனையாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனையாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. டைரக்ட் கவுன்சிலிங் என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அன்புன்னு படிப்போம், பட் தேவனுடைய நீதி சில இடங்கள் என்ன பண்ணும்னா, நீதிக்கு அப்புறம் தான் அன்பே வருது. அவங்களோட நீங்க என்ன ஆகாதீங்க, களவாதீங்க, கூட உட்காந்து என்ன பண்ணாதீங்க. நம்ம எடுத்தோடனே நம்ம இப்ப பாருங்க, இந்த வசனம் படிச்சோடனே நம்ம மைண்டுக்கு எது ஹைலைட் ஆகும்னா விபச்சாரம். இப்ப நம்ம சைட்ல அந்த மாதிரிலாம் தவறு பண்ற ஆளுகளே இல்லை அப்படின்னு நமக்கும் வருது. ஆனா நீங்க அப்படி பாத்துறது, விபச்சாரங்கிறது ஒரு பாயிண்ட், கீழே வருது பாருங்க, பொருளாசைக்காரனையாவது. அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா ஒண்ணு நம்ம அவங்கள திருத்தணும், இல்லை அப்படின்னா அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் என்ன பண்ணணும், விலகி இருக்கும். அடுத்தது விக்கிரக ஆராதனை காரணையாவது. ஸோ விக்கிரகத்தை வச்சு வழிபடுறவர் கிடையாது, பட் அந்த மாதிரி ஒரு மைண்ட் இருக்கிறவரு. உதாசீனாவது, எதை சொன்னாலும் அசட்டை பண்ற மாதிரி. வெறியனாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால். ஸோ கொள்ளைக்காரன்னா ஒரு புது சிஷ்டியோட டைம் நான் திருடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் நல்ல சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்காரு உட்காந்து, நான் அவரை கூப்பிட்டு ஏதோ நான் வேற ஏதாவது டைவர்ட் பண்றேன்னா நான் கொள்ளைக்காரன் தான். அப்ப என்னை விட்டு எல்லாரும் என்ன பண்ண கொஞ்சம், ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு புது சிருஷ்டி நம்ம எப்படி கலாத்தியர்ல படிச்சோம் இல்லைங்களா, விருத்த சேதனமும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் இல்லை, புது சிருஷ்டிய காரியம் எழுதுறாரு இல்லைங்களா. அதே வசனத்தை இங்கே எழுதுவார் பவுல் கொரிந்தியர்ல. நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. விருத்த சேதனமும் கிடையாது, விருத்த சேதனம் இல்லைன்னு கிடையாது, கிறிஸ்துவை பின்பற்றுவதே காரியம்ன்ற மாதிரி அவர் எழுதுவார். வசனத்தை கொஞ்சம் அப்படி என்ன பண்ணுவாருன்னா மாற்றி எழுதுவார். இங்க என்ன சொல்றாருன்னா, விபச்சாரம் இந்த மாதிரி தவறு பண்ணவங்களை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு விலகிருங்க. உலகத்தை பத்தி சொல்ல, சபையில இப்படி இருக்கக்கூடாது. ஸோ இங்க நம்ம இந்த பாயிண்ட் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த மாதிரி நேரடியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான தகுந்த நடவடிக்கைகள் நம்ம என்ன பண்றோம்னா எடுத்துருவோம் தேவனுடைய பிள்ளைகள். இங்க நம்ம கொஞ்சம் அப்கிரேட் ஆகி மைண்ட்ல கூட இந்த மாதிரி ஒரு தாட், இங்க வேற யாரையும் திங்க் பண்ண வேணாம், பர்சனலா நம்மளும் எடுத்துக்கலாம். மைண்ட்ல கூட இந்த மாதிரியான ஒரு தவறான எண்ணம் கொண்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி நினைச்சுக்கலாம்னா, நம்மளாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பை நம்ம என்ன பண்ணலாம்னா புரிஞ்சுக்கலாம். ஏன் சொல்றாருன்னா, ஒரு விபச்சாரம் ஒரு தவறுக்குள்ள ஒருத்தர் போறாருன்னா, நம்ம கிறிஸ்துங்கிற சரீரத்தை அங்க என்ன பண்றோம்னா, என்ன சொல்றோம்னா ஒரு அசட்டம் பண்ற மாதிரி, என்ன சொல்ல போனா சரீரத்தை கெடுக்கிற மாதிரி அவரே சொல்றாரு பாருங்க. அதுல 15 மற்றும் 16 வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? கரெக்ட் தானுங்க. பேப்டிஸ்ட் எடுத்தோன்னே இந்த சரீரம், இந்த கண்ணாகட்டும், காதாகட்டும், வாயாகட்டும், சரீரம் எல்லாம் கிறிஸ்துவுடையதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், வச்சிருக்கோம். அப்ப நம்முடைய தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு இந்த சரீரம் எடுக்கணும்னா யார்கிட்ட எடுத்து எடுக்கணும்? அப்போ கிறிஸ்து ஒரு தவறுக்கு இந்த சரீரத்தை பயன்படுத்துவாரா? கட்டாயம் பயன்படுத்த மாட்டார். அப்போ ஒருவேளை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்றோம், கிறிஸ்துவோடைய சரீரத்தை கொச்சைப்படுத்துற மாதிரி ஆகுன்ற. தொடர்ந்து அப்படி இருக்க நாம் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? ரொம்ப ஓபனா சொல்றாரு, கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அடுத்து செய்யலாகாதே, வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமா இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாமிசமா இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. சோ இந்த மாதிரி கிறிஸ்துவும் சபையை குறித்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருப்போம். அவங்க 2 பேரும் ஒரே சரீரம். ஸோ மோசமான ஒரு தவறுக்குள்ள போகும்போது இங்க கிறிஸ்துங்கிற புது சிருஷ்டி அந்த சரீரத்தை என்ன பண்றோம்னா அங்க அசட்டை பண்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம அடிக்கடி படிக்கிற ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாரு, we are the temple of. ஏன்னா நம்ம தேவனுடைய ஆலயமா இருந்து இந்த மாதிரியான தவறான எண்ணம் கொள்றது அங்க பாத்தீங்கன்னா டைரக்டாவே தவறு நடந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு தவறு பண்றவங்களை எப்படி தேவனுடைய ஆலயம்னு தேவன் சொல்லுவாருன்னு சொல்லி இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒழுக்கக்கேடுக்கு டைரக்டாவே ஒரு கவுன்சிலிங் என்ன பண்றாருன்னா கொடுத்துட்டாரு. என்ன ஒழுக்கக்கேடுன்னா, ஒரு மோசமான தவறு ஒருத்தர் பண்ணியிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க சபையை விட்டு என்ன பண்ணுங்க, விலக்கி வைங்க. அவங்களோட நீங்க ஒருபோதும் கலந்துக்காதீங்க. அதுக்கு நிறைய முறைமைகள் இருக்கு. அதை நம்ம சமீபத்தில் கூட பாடத்தில் பார்த்தோம். அவங்க போய் எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் கொடுக்கணும் எல்லாமே தெரியும். பட் பவுல் சொல்றதுன்னா, எருமா படைஞ்சு அப்படியே இருக்காதீங்க, டிசிப்ளின் என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஸோ 2D முடிஞ்சு. 2D. ஃபர்ஸ்ட் டி டிவிஷன்ஸ், சபையில பிரிவினைகள் இருக்கக்கூடாது, நம்ம மத்தியிலும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்ம மைண்ட்ல வந்துடக்கூடாது. அடுத்தது சபையில டிஸ்ஆர்டர், அதாவது ஒழுக்கக்கேடு இருக்கக்கூடாது. இங்க சபைன்னு எடுக்கிறத விட நம்ம ஒவ்வொருத்தரும் சபை, நம்ம அந்த ஆங்கிள் இந்த 2வது பாயிண்ட் பார்க்கலாம். நம்முடைய மைண்ட்ல ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தான் கிறிஸ்துவோடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் நம்ம பார்க்குறோம். ஸோ 3வது பாயிண்ட்டை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதனால தான் ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்டை சீக்கிரம் பார்த்துட்டோம். 3rd பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபையில் இருக்கக்கூடிய சில சிரமங்கள், டிஃபிகல்டிஸ் இந்த சர்ச். 7ஆம் அதிகாரத்திலிருந்து
16ஆம் அதிகாரம் வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த குலவையாளின் வீட்டார் வந்து சொன்னாங்க சபையில பிரிவினையை பத்தி, அதுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டாரு. சபையில தவறு நடக்குதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க, அதுக்கும் கவுன்சிலிங் கொடுத்துட்டாரு. 7ஆம் அதிகாரத்தில் என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, சில கொரிந்து ஜனங்கள் எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, கவுன்சிலிங் கொடுக்கணும்னு எழுதுறாங்க. பொண்ணுக்கு வயசாயிட்டே வருது, கல்யாணம் பண்ணணும். பையனுக்கு வயசாயிட்டே வருது, என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணணும். கல்யாணமான 2 பேர் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனை என்ன பண்ணுது? ஏன்னா நல்ல வந்து ஃபேமஸான சிட்டின்னா என்னெல்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம புரியறதுக்காக சொல்றேன். இப்போ மும்பை மாதிரி சிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸுங்கிறதுல ஒரு விஷயமே இல்லை. பட் நம்ம ஊர்லன்னா அது கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் பெரிய விஷயமா நம்ம பார்க்குறோம். பட் கொரிந்து அப்படிதான், மும்பை மாதிரி நம்ம புரியுற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. டிவோர்ஸ்லாம் சர்வசாதாரணமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் கவுன்சிலிங் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா கவுன்சிலிங் கொடுக்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் சிரமம் ஒன்னொன்னா பார்க்கலாம். 7 விஷயங்கள் பார்க்குறோம் இந்த 3rd போர்ஷன்ல மாத்திரம். நீங்க நல்லா மனசுல வச்சுக்கலாம். 7ஆம் அதிகாரத்துல திருமண காரியத்தை குறித்து சொல்றார். 8ஆம் அதிகாரத்துல ஒரு சிலைக்கு வச்சதை நம்ம சாப்பிடலாமா வேணாமா அதுக்குண்டான ஆலோசனை கொடுக்குறார். 9 மற்றும் 10 அதிகாரத்துல நம்முடைய சுயாதீனத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றார். 11ஆம் அதிகாரத்துல சபை கூடி வரும்போது நம்ம என்ன டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றார். 12லேருந்து 14 வரைக்கும் படித்த சத்தியத்துல பிராக்டிக்கலா நடக்க முடியாம இருக்காங்க, அது கவுன்சிலிங் கொடுக்குறாரு. 15ஆம் அதிகாரத்துல டாக்டர்னல் பிரச்சனை இருந்திருக்கு. அங்க வந்து உயிர்த்தெழுதலே நடக்கலன்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. எல்லா சத்தியம் சொல்லி கொடுத்து பேப்டிசம் கொடுத்துட்டு வந்துட்டாரு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு ராங் டாக்டரின் பாருங்க. அப்ப அவங்களுக்கு திரும்ப அதை என்ன பண்றாருன்னா செஸ் பண்றாரு. அதான் சத்தியத்தில் உள்ள சிக்கல். கடைசி 7வது சிக்கல் என்னன்னா பொருளாதாரத்திலையும் என்ன பண்ணா சபைக்கு சில ஆலோசனை கொடுக்குறாரு. ஸோ இதை குறித்து நம்ம ஒரு சில காரியங்கள் மாத்திரம் என்ன பண்ணலாம்னா மிக சுருக்கமாக பார்க்கலாம். ஸோ 3D ஞாபகம் வச்சுக்கலாம். டிவிஷன், டிஸார்டர், டிஃபிகல்டிஸ் இல்லைங்களா? சபையில் இருக்கக்கூடிய பிரிவினைகள், ஒழுக்கக்கேடுகள், சிரமங்கள், இதெல்லாம் அவர் பவுல் சொல்றார். ஸோ ஃபர்ஸ்ட் திருமண காரியத்தை குறித்து, அதாவது எக்ஸாக்டா இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப சூட்டபுளா இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கிற என்ன காலங்க, என் டைம் இல்லைங்களா? ஜபத்தில் கூட அடிக்கடி என்னதான் சொல்லுவோம், காலம் கடைசியா இருக்கிறதால் நாங்கள் எவ்வளோ காலம் உயிரோட வாழ தேவன். ஸோ நம்மளே வந்து அந்த ஒரு ரியலைசேஷனுக்குள்ள வந்துட்டோம், இனி அவ்வளோதான் நாட்கள் செல்லாதுங்கிற மாதிரி. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் அப்பவே சொல்றார், ஒரு வாலிபர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறார், திருமணமானவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறார். கடைசியாக கல்யாணம் பண்ணணுமா வேணாமான்னு கேட்டா அதை என்ன சொல்லிட்டாருன்னா அது உங்களுடைய பிரியம். நான் என்னுடைய கருத்தை சொல்றேன். எல்லாரும் என்ன மாதிரி இருந்தா, எல்லாரும் நீங்க அந்த அதிகாரத்தை குறித்து சமீபத்தில் கூட படிச்சோம், எல்லாரும் என்னை போல ஆக வேண்டும் என்று எனக்கு ஆசைதான், ஆனாலும் அது உங்க விருப்பம்ன்றார். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா அதுல ஒரு சில பாயிண்ட் மாத்திரம் பார்க்கலாம். இப்போ சத்தியத்துல ஒரு சகோதரனோ சகோதரியோ நம்ம இருக்கிறோம், நம்முடைய மனைவியோ அல்லது கணவனோ சத்தியத்துல இல்லை, பிரச்சனை வந்துட்டே இருக்கு, டைவர்ஸ் பண்ணி விட்டுலாமா? எங்க சத்தியத்துக்கு ரொம்ப இடத்துல இருக்குங்க. இதை குறித்து பவுல் என்ன தெரியுங்களா சொல்றாரு, என்ன பிரச்சனைனாலும் சரி அவங்களாம் போனா போகட்டும், நம்ம அந்த மாதிரி எந்த முடிவுக்கும் வரக்கூடாது, அவங்களோட சேர்ந்து வாழணும். ஒருவேளை நம்ம சபையா மாறுறதுக்கு அவங்கள தேவன் என்ன பண்றாரு, பயன்படுத்துறாரு. இப்ப நான் இருக்கேன், என்னுடைய மனைவி சத்தியத்தில் இல்லை அப்படின்னா அவங்க எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாலும் அந்த ஒரு முடிவுக்கு நான் என்ன பண்ணிடக்கூடாது, போகக்கூடாதுன்றாரு. ஸோ அந்த ஆலோசனையை வாசிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஏன் எழுதுறாருன்னா இந்த டவுட்ஸ் எல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. பாருங்க, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 2 வசனங்கள். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், சோ கிளியரா சொல்றார், நீங்க தான் எனக்கு இந்த டவுட்ஸ்ல என்ன பண்ணிருக்கீங்க, ஆல்ரெடி கேட்டிருக்கீங்க, அந்த क्वेश्चनக்கு நான் பதில் கொடுக்கிறேன்றாரு. பாருங்க, ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அல்டிமேட் பாயிண்ட் போயிட்டார், எக்ஸ்ட்ரீமா போயிட்டார். பெட்டர் இப்படி இருக்கிறது சேஃப். ஏன் சேஃப் அப்படின்றாருன்னா, கட்டாயம் நம்ம கிறிஸ்து புகழ்ந்தவர்களா மாறிடலாம். அதே டைம் அந்த ஃபுல் டீட்டெயில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் பிளஸ் மைனஸ் சொல்லிட்டே வந்துட்டு கடைசியா அது உங்க சுயாதீனம்னு சொல்லிடுவார். வாசிங்க. ஆகிலும் தேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவனவன் தன் சொந்த புருஷனையும் உடையவனாக இருக்க வேண்டும். பவுலுடைய ஸ்டைலே அப்படிதான், ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ற மாதிரி வருவாரு, ஆனா கன்க்ளூட் பண்ண மாட்டாரு, நம்ம கையில் கொடுத்துருவாரு. மேரேஜ் பண்ணிக்காதீங்க, ஆனாலும் மேரேஜ் பண்ணாம இருந்து நீங்க தவறான ஒரு சூழ்நிலைக்கு போறதுக்கு பதிலாக பேச மேரேஜ் பண்ணிடுங்க, இப்படி கொண்டு போறாரு. கொண்டு போயிட்டு இப்ப சத்தியத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாரு. வாசிக்கலாம் 12-13 வருஷம். 12வது வசனம். மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல நானே சொல்கிறதாவது, சகோதரனுடைய மனைவி அவிசுவாசியா இருந்தும். பாருங்க, இப்ப நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. ஒரு சகோதரன் சத்தியத்துல இருக்கார், அவருடைய மனைவி சத்தியத்துல இல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அடுத்தது, அவனோட வாசமா இருக்க அவருக்கு சம்மதம் இருந்தால் அந்த அம்மாக்கு அவரோட இருக்கிறதுக்கு பிடிக்கல.
ஏன்னா அந்த அம்மாவுக்கு ட்ரூத் புரியல, நான் கிளம்புறேன்றது. உடனே இவர் என்ன பண்ணிடலாம், சரி நீ கிளம்பு சொல்லிடலாமா? அவர் சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை நல்லா கவனிக்கலாம். அவனோடே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால், அவங்களுக்கு இருக்கு, பட் இவர் என்ன பண்ணக்கூடாதுன்றாருன்னா வாசிங்க தொடர்ந்து மன்னிக்கும். அவன் அவளை தள்ளிவிடாதிருக்கிறவன். என்ன சூழ்நிலை ஆனாலும் அந்த மனைவியை இவர் என்ன கூடாது, அவங்க கடைசி வரைக்கும் சத்தியமே ஏத்துக்கலினாலும் பரவாயில்ல, பிரியக்கூடாது. அதே போல மனைவிக்கு சொல்றாரு வாசிங்க. அப்படியே ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவிசுவாசியா இருந்தும் ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் சத்தியத்திலே வரல, சாகர வரைக்கும் வரவே மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு. அவங்களை விட்டு தனியா வந்து இவங்க மட்டும் தனியா வாழ்ந்துடலாமா சபையாயிரன்னு சொல்லிட்டு? அதுவும் கூடாதுன்றார் வாசனம். அவளுடனே வாசமா இருக்கு அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாது கடவுள். சோ என்ன பண்ணாலும் அந்த குடும்பங்கிற ஒரு விஷயத்துல பிரிவினைகள் வரக்கூடாது. அதே போல என்ன சொல்றாருன்னா, காலம் ரொம்ப கடைசியா இருக்கனால அவர் சொல்றாரு பாருங்க, எக்ஸாக்டா நம்ம காலத்துக்கு அது பொருந்தும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியால் பாருங்க, இனி வரும் காலம். சோ இனி கொஞ்ச நாள் தான் இருக்கு. நம்மளும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். கொரோனா பார்த்தோம், நம்ம அடுத்து என்ன சொல்றோம், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொல்றதுனால அடுத்தது மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போலவும். சோ என்ன அங்க சொல்ல வர்றாருன்னா, அழுகிறவர்கள் அழுகாதவர்கள் போலவும், துக்கிக்கிறவர்கள் துக்கப்படாத, சோ கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதபடி, வாங்குகிறவர்கள் வாங்காத, எல்லாமே சொல்லுவார். என்னங்க பாயிண்ட் சொல்லாருன்னா, இனி இந்த உலக பிரகாரமான காரியத்துக்குள்ள நம்ம அதிகமான நாட்டம் செலுத்தாம, ஏன்னா காலம் கொஞ்சம் தான் இருக்கு, சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுங்க. அவர் இன்டெரக்டா பவுல் என்ன கவுன்சிலிங் கொடுப்பாருன்னா, வாலிபர்களா இருந்தீங்கன்னா நீங்க திருமணம் பண்ணாம இருக்கிறதே பெட்டரும்பாரு. ஆனாலும் அது உங்களுடைய சாய்ஸ் இல்லைங்களா, எல்லா விஷயம் சொல்லுவார். ஆனாலும் அதே டைம் உங்க சரீரம் ஒரு கற்புள்ள நடக்கையில் இருக்கணும், அதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி அவங்க கேட்ட திருமணத்துக்கு உண்டான டவுட் என்ன பண்றாருன்னா கிளாரிஃபை பண்றாரு. நீங்க வீட்டில் ஃபுல்லா படிச்சு பாருங்க, ரொம்ப நமக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப உபயோகமா இந்த சாப்டர்ஸ்லாம் நமக்கு இருக்கும். ஸோ செகண்ட் 8th சாப்டர்ல அவர் என்ன சொல்றாருன்னா, விக்கிரகத்துக்கு படைச்சதை இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்களா, அதை ஆயுத பூஜை இல்லை, வெள்ளிக்கிழமை ஆஃபீஸில் தான் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விக்கிரகத்துக்கு படைத்ததை கொண்டு வந்து நம்மகிட்ட ஒருத்தர் கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னா சாப்பிடலாமான்னு கொரிந்தியர்ல கேட்குறாங்க. இப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நீங்க சொல்லுங்க, சாப்பிடலாமா வேணாமா? இப்படின்றீங்க, சாப்பிடலான்னு வாய் சொல்லுது, தலை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. நான் எதை எடுத்துக்கிறேன்? சாப்பிடக்கூடாது. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன அங்கே சொல்ல வர்றாருன்னா, அவங்க என்ன வேணா படைச்சு கொண்டு வரட்டும், நமக்கு நல்லா தெரியும் அது வந்து கடவுள்லாம் கிடையாது, அது ஒரு கல். இதை வந்து சாப்பிட்றதுனால நம்ம சரீரம் என்ன ஆகாது, கெட்டு போகாது. ஆனா இன்னொருத்தர் இடர்றாருன்னு தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி ஹேபிட்டை நீங்க என்ன பண்ணாதீங்க, என்கரேஜ் பண்ணாதீங்கன்றாரு. ஸோ அந்த வசனங்களை மட்டும் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரை என்று வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். சோ பின்னாடி சொல்லுவார், பிதாவாகிய தேவன் என்கிற ஒரே தேவன் தான் நமக்கு இருக்கு, வேற எதுவுமே இந்த உலகத்துல கடவுள் கிடையாது. எதை கொண்டு வந்து கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். அதே டைம் நம்ம சாப்பிட்றது அவிசுவாசியாகிய ஒருவருக்கு என்ன ஆகக்கூடாது, அல்லது விசுவாசியாக ஒருத்தருக்கு இடரெல்லாம் இருக்குன்ற பட்சத்துல இது என்ன பண்ணக்கூடாது. ஸோ அல்டிமேட்டா பாடம் கேட்குற நம்முடைய சகோதரர்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்ணிடணும். அதை போய் வாங்கிட்டு அதுக்கு சில வியாக்கியானங்கள் சொல்லிட்டு இல்லை வசனம் அப்படிதான் சொல்லுது இப்படிதான் சொல்லுது நம்மளா போட்டு காம்ப்ளிகேட் பண்றதுக்கு பெட்டர் இந்த சூழ்நிலை நடக்கும்போது அங்கிருந்து கொஞ்சம் என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். ஒருவேளை ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்களா, அதை வாங்கி வேற ஒருத்தர் கொடுத்துருங்க. நல்லா சாப்பிட்றவர் இருப்பார் ஆஃபீஸில், கண்டிப்பா 2 பிளேட் சாப்பிட்ற யாரோ ஒருத்தர் இருப்பார், அவருக்கு என்ன பண்ணிடுங்க, கொடுத்துருங்க. நம்ம ஆஃபீஸில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, அதை விட்டுறாங்க நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டவுட்க்கும் அவர் கொடுக்குறாரு. அதே போல் விக்கிரகத்துக்கு படைச்சது மட்டும்தானா, நான்வெஜ் நல்லா சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம நான்வெஜ் சாப்பிட்றது இன்னொரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ ரொம்ப இடர்ல, என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் இதே சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் வளர்றதுக்கு அது ஒரு இடையூறா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணலாம், அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்த முடிவு தான். ஒருவேளை தேவனுக்கு சித்தமா இருந்தால் நம்மளும் இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போகணும். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடர் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடர் உண்டாகாதபடிக்கு என்றைக்கும் மாமிசம் புசியாதீர்கள். சோ என்னன்னா ஒரு சகோதரன் நல்ல மாம்சம் சாப்பிட்டுருப்பார் போல இருக்கு, அது மற்ற எல்லா சகோதரருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, இடரல் ஆயிடுச்சு. பவுல் சொல்றார், அப்படி இடரல் உண்டாச்சுன்னா விக்கிரகம் மாதிரியே நீங்க நினைச்சுக்கோங்க, இந்த மாம்சம் எனக்கு என்ன இப்போ விக்கிரகம், அது இல்லாம என்ன ஆகாது சண்டே, இன்னைக்கு நம்ம கண்டிஷன் அப்படிதான் இருக்கு, அது இல்லாம சண்டே கிராஸ் ஆகாது. அது ஒரு வேளை யாருக்கா இடரலா இருந்தா நான் என்ன பண்ணிக்கிறேன், அவாய்ட் பண்ணிக்கிறேன்.
நம்மள சில சகோதரர்கள் சில சகோதரிகள் என்ன போல சகோதரர்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் பிரச்சனை, நான் வெஜ்ஜில் என்ன பண்ணுறேன் வெரைட்டியா. இங்கே விஷயம் அதல்ல, நான்வெஜ்ஜு வெஜ்ஜுங்கிறத விட ஒரு விஷயம் இன்னொரு சகோதரனுக்கு அது எதா இருந்தாலும் சரி இடரலா இருக்கிற பட்சத்தில் அதை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ விக்கிரகத்துக்கு படைச்ச விஷயத்தில் அவங்க கேட்ட கேள்வி சாப்பிடலாமா வேணாமா, பவுல் கொடுத்த பதில் என்னன்னா அது ஒண்ணுமில்ல நமக்கு தெரியும், இருந்தாலும் நீங்க அதை போய் சாப்பிட்டு ஏன் பண்றீங்க, இன்னொருத்தருக்கு இடம்லாம் இருக்கிற மாதிரி நீங்க இருந்துக்காதீங்கன்றாரு. ஸோ அடுத்து 9 மற்றும் 10 அதிகாரங்கள்ல சுயாதீனத்தை குறித்து சொல்றாரு. இது நீங்க டீட்டெயிலா படிச்சுக்கங்க, நம்ம ஓரலா மாத்திரம் பார்க்கலாம். என்ன சொல்றாருன்னா கல்யாணம் பண்றது, சபையில எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு ஊழியம் பண்றது, நல்லா சாப்பிட்றது, 3 பாயிண்ட்டையும் இந்த அதிகாரத்தில் கொண்டு வரார். 9 மற்றும் 10 அதிகாரம் அன்புக்குரிய சகோதரர்களே நீங்க வீட்டில் நல்லா நீங்க படிச்சுக்கங்க. கல்யாணம் பண்ற விஷயமாகட்டும், ஊழியத்து நிமித்தமா நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கிட்டு ஊழியம் பண்ற விஷயமாகட்டும், நல்லா சாப்பிட்ற விஷயமாகட்டும், இது 3மே சுயாதீனத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. பவுல் என்னங்க சொல்றாருன்னா சுவிசேஷத்தினாலே எனக்கு பிழைப்பு உண்டாகும்னு வசனம் இருக்குது, நான் நினைச்சா நான் வேலைக்கே போகாம எல்லார்கிட்டையும் பணம் வாங்க முடியும், இன்டெரக்டா சொல்றாரு. ஆனா நான் அந்த மாதிரி என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய சுயாதீனம் எந்த வகையிலும் கிறிஸ்துவுக்குள்ள நான் கொண்டிருக்க இந்த ஓட்டம் கெட்டு போகக்கூடாது, நான் கூடார தொழில் செஞ்சுதான் இந்த ஊழியத்தை என்ன பண்ணுவேன். அதே போல அந்த அதிகாரத்துல சொல்லுவார், பேதுரு கேபாவில சொல்லுவார், பேதுரு போல எனக்கும் ஒரு மனைவியை கூட்டிட்டு சுத்தணும்னு ஆசை இருக்காதா, நான் நினைச்சாலும் கல்யாணம் என்ன பண்ணலாம், ஆனா எனக்கு கிறிஸ்துவ நிமித்தமா கொடுக்கப்பட்ட சுயாதீனத்துல நான் என்ன பண்றேன், அதை நான் அவாய்ட் பண்றேன். இது வந்து தனிப்பட்ட விஷயமா அவர் சொல்றார். 3வது சாப்பாடு. நீங்க ஒரு நீங்க மெமோரியல் டைம்ல கூட படிப்போம், அன்றையும் நீங்க எல்லாம் கூடி வரும்போது என்ன பண்ணுங்க, ஒருவருக்காக ஒருவர் காத்துருங்க. ஏன்னா அந்த கொரிந்து பட்டணத்துல இந்த உலகத்துல என்னெல்லாம் தப்பு இருக்கோ எல்லாமே இருந்துச்சு. ஓவரா சாப்பிட்றது, வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, பொருள் ஆசை எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் ஓப்பனா போல என்ன பண்றாருன்னு எழுதுறாரு. ஸோ அதுல ஒரு பாயிண்ட் மாத்திரம் நம்ம படிக்கலாம். எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் இருக்கு, ஆனா பவுல் சொல்றாரு ஏன் சுயாதீனம். அவர் சொல்றாரு, இப்ப நம்ம இதை நினைச்சுக்கணும், ஏன் சுயாதீனம், நான் இதை என்ன பண்ண மாட்டேன். வாசிங்க 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 15வது வசனம். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 15வது வசனம். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. சோ இப்படிதான் இருக்கணும்னு நான் எழுதுறது இல்ல, நானா எதையும் நான் என்ன பண்ணல, அனுபவிக்கல. அடுத்தது என் மேன்மை பாராட்டுதலை ஒருவன் அபத்தமாக்குறதை பார்க்கலாம் சாகுது எனக்கு நலமா இருக்கு. சோ இதெல்லாம் சொல்லி நான் ரொம்ப மேன்மை பாராட்டதை விட நான் போய் செத்து போறது பெட்டர். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள கிடைக்கப்பட்ட சுயாதீனம் இதுதான் சொல்லி திருமண விஷயமாகட்டும், மாம்சம் புசிக்கிறதாகட்டும், தொடர்ந்து இந்த மற்றவங்க கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு ஊழியம் பண்றதாகட்டும், இது எல்லாத்தையும் பவுல் என்ன பண்றாருன்னா அறவே வெறுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா நான் என் கையால வேலை செஞ்சு அதை வச்சு நான் என்ன பண்ணேன், ஊழியம் பண்றேன்னு சொல்லி. ஏன்னா இதை ஏன் கொரிந்தியருக்கு எழுதுறாருன்னா அங்க இருக்கிற ஜனங்களுடைய நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. ஓகேங்களா, எழுதிட்டு அங்க நடந்த முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். ஏன் என் சரீரத்தை இப்படி நான் ரொம்ப நமக்கு புரியுற ஸ்லாங், அந்த ஸ்லாங் கரெக்டா இந்த ஒரு கட்டுக்கோப்பா நான் வச்சிருக்கிறேன் என் சரீரத்தை அப்படின்னா, என்ன சூழ்நிலை ஆனாலும் அந்த கிரீடத்தை நான் என்ன பண்ணிட மாட்டேன், போட மாட்டேன். யூதாஸ் விட்டது என்னுடைய கைக்கு என்ன பண்ணிருக்கு, வந்திருக்கு. ஆக்சுவலா அந்த டைம்ல கொரிந்தியர் அப்படிங்கிற கொரிந்துங்கிற பட்டணத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு கேம் இருந்துச்சு. அந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்திமியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பின்னாடிதான் அப்படியே ஒலிம்பிக்ஸ் எல்லாமே கண்டினியூ ஆகுது. இஸ்திமியன் கேம்ஸ் சொல்லி 2 years ஒன்ஸ் வந்து கொரிந்துல நியர்பைல நடத்துவாங்களாம். ரொம்ப முக்கியமான பந்தயங்கள் என்ன இருந்திருக்குன்னா ஓட்டப்பந்தயம், மல்யுத்தம், இது 2 நடந்திருக்கு. இந்த உதாரணத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்களை பார்த்திருக்கீங்களா, அவங்க எப்படி ஓடுறாங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடுறாங்க. நான் ஆகாயத்துல சிலம்பம் பண்ற மாதிரி என்ன பண்ணல, காத்துல விளையாடுறது இல்லை. என் சரீரத்தை நான் கிறிஸ்துவ நிமித்தமா கரெக்டா வச்சிருக்கேன், நான் யாருக்கிட்டையும் பணம் வாங்குறது இல்லை. அவர் சொல்றாரு நானே வேலை செஞ்சு ஊழியம் பண்றேன், அதே போல மற்றவங்க மாதிரி நான் திருமணம் செஞ்சுட்டு இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. பட் நான் என்ன பண்றேன்னா கிறிஸ்துக்காக அதான் என்ன பண்றேன், விட்டு கொடுக்குறேன். 3வது சொல்லும் போது மற்றவங்க மாதிரி என்னாலே நல்லா சாப்பிட முடியும். அவர் சொல்றாரு சில பேருக்கு போஜனத்துக்கென்றே வயிறு இருக்கும்பா, வயிறுக்கென்ற போஜனம் இல்லை. நமக்கு புரியுற மாதிரினா வயிற்றுக்கு சாப்பிட்றது இல்லை, சாப்பாட்டுக்கு வயிறு. கரெக்டா இல்லைங்களா? ஒரு வயிறுல 1 கிலோ பிரியாணி தான் பிடிக்கும் அப்படின்னா வயிறை நம்மளா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது 2 கிலோ பிடிக்கிற அளவுக்கு. அந்த மாதிரி ரிவர்ஸ்ல சொல்றாரு, வயிற்றுக்கென்றே போஜனமே தவிர போஜனத்துக்கென்றே வயிறு எல்லாமே சொல்லிட்டு எனக்கு எல்லாத்தையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கு, ஆகிலும் நான் என்ன பண்றதில்லை. ஸோ இதெல்லாம் சுயாதீனம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் அவர் என்ன பண்றாருன்னா கொண்டு வரா. இதை ஏன் சொல்றாருன்னா ஒரு பழைய ஏற்பாடோட எக்ஸாம்பிள் கொண்டு வர்றாரு. நமக்கு தெரியும் 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்துல என்ன இருக்கு,
வனாந்தர பிரயாணம். அவங்க அவங்க என்ன பண்ணாங்க, மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் என்ன பண்ணாங்க, ஞானஸ்தானம். அந்த அந்த வழியில நடந்து வராங்க. மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் இருந்துச்சு, எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஆனா என்ன பிரச்சனைனா அவங்க இச்சை. காடை வேணும், கரெக்டா இல்லைங்களா, நான்வெஜ் வேணும், அது வேணும், இது வேணும். தன்னுடைய மாம்சத்தின் இச்சைக்காக ஒட்டுமொத்த வாய்ப்பை இழந்தாங்க. பவுல் சொல்றார், இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயம் இல்லாம நான் இந்த ஓட்டத்தை என்ன பண்ண மாட்டேன், விட்டுற மாட்டேன்னு சொல்லி இந்த உதாரணத்தை சொல்றார். நமக்கு தெரிஞ்ச உதாரணம் தான். தொடர்ந்து முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த சாப்டரை கிறிஸ்துவுடைய பந்தியை கொண்டு வர்றார். அங்க கொரிந்தியர்ல நடந்த மெயின் பிரச்சனை என்னன்னா, மற்ற ஈவினிங் டின்னர் சாப்பிட்ற மாதிரி எல்லாரும் மெமோரியலுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட் கேரக்டர். மெமோரியலுக்கு வந்து உட்காந்துட்டு எல்லாம் அசம்பிள் ஆகி மெமோரியல் அனுசரிக்கலாங்கிற ஒரு டிசிப்ளின் இல்லாம வந்தோடனே ஓப்பன் பண்ணி வச்சு சாப்பிட்றது, ஏதோ ஈவினிங் டின்னருக்கு வந்த மாதிரி அங்கே சாப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப பவுல் ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த நியூஸ் கேட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாரு. ஏன் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் சுயாதீனம் தான், ஆனாலும் ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன பண்ணுங்கன்னா காத்திருங்கன்னு அவர் எழுதுறாரு. ஸோ தொடர்ந்து இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, 11ஆம் அதிகாரத்துல சபை கூடுதலை குறித்து சொல்றாரு. ஒரு சபையில ஸ்திரீ எப்படி இருக்கணும், ஒரு சபையில ஒரு சகோதரன் எப்படி இருக்கணும். நீங்க சொல்லுங்க, ஸ்திரீகள் முக்காடு போடுறது கம்பல்சரியா? ஒருவேளை ஒரு சகோதரி நான் முக்காடு போட மாட்டேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இனிமேல் எங்க சபை கூடுதல் வருதுன்றீங்களா? நம்ம வீட்டில் உட்காந்து சப்ஜெக்ட் கேட்டாலும் சபை கூடுதல் தான். ஒருவேளை எனக்கு வந்து முக்காடு போட பிடிக்கல, அது என்ன ஆண் பெண் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னா, பவுல் சொல்றாரு, நீங்க போய் மொட்டையடிச்சுட்டு வந்து அப்புறம் உட்காந்துக்கணும். ஏன் அதை சொல்றாருன்னா, அந்த அளவுக்கு டிவைன் ஆர்டரை கொலாப்ஸ் பண்ற அளவுக்கு கொரிந்தில் இருந்திருக்காங்க. இப்போ இவ்வளவு பிரச்சனை படிக்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் நமக்கு சொல்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இதோட பேக்ரவுண்ட் என்னன்னா, கொரிந்தியர் ரொம்ப மோசமா இருந்திருக்காங்க. அங்க இருக்கிற ஸ்திரீகள் ஆகட்டும் எல்லாருமே ஒஸ்டா இருந்திருக்கிறாங்க. அதை சொல்றாரு, ஸ்திரீயானவள் முக்காடு போடணும், இதுதான் சபையுடைய டிசிப்ளின். முக்காடு போடலினா உங்க முடி என்ன பண்ணிருங்க, போய் வெட்டிருங்கன்றாங்க. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ஸ்திரீயானவர் முக்காடிட்டுக் கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிறைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் வெளிப்படையா சொல்றாரு, ஒருவேளை உங்களுக்கு அது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா பேசாம என்ன முடியாது, முக்காடு போட்டுக்குங்க. அடுத்து நமக்கு சொல்றாரு, புருஷர்களுக்கு புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை முக்காடிட்டுக் கொள்ள வேண்டியதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையா இருக்கிறார். சோ ஸ்திரீயானவள் என்ன பண்ண, புருஷனுடைய ஒரு குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு எப்படி இருக்காங்க, கிரீடமா இருக்க மாதிரி. சோ டிவைன் ஆர்டர் சொல்றார், தேவன், கிறிஸ்து, புருஷன், ஸ்திரீ. இப்ப அடுத்த கேள்வி, சகோதரர்கள் முடி வளர்த்துக்கலாமா? நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான், பட் பவுல் கீழே கொடுக்குறாரு, நீங்க லாக்டவுன் ஆனாலும் சரி பக்கத்துல இருக்கிற கூப்பிட்டு என்ன பண்ணிக்கங்க, வெட்டிங்க. லாக்டவுன் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணிட்டேன், முடி வெட்ட முடியாது சொல்ல முடியாது. ஏன் அதை சொல்றாருன்னா, ஸ்திரீக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு, அவங்களை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண சொல்லி பவுல் சொல்றாரு. நம்ம அட்வைஸ் பண்றோமோ அதே அளவுக்கு சகோதரனுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு, அதை என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாரு. ஸோ இதுக்கு அடுத்து அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, 5th பாயிண்ட். 3rd பாயிண்ட் என்ன, 3Dல 3வது டி என்ன, டிஃபிகல்டிஸ் இன் த சர்ச். அதுல 7 பாயிண்ட் இருக்கு, ஞாபகம் இருக்குங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹெட்டிங் மட்டும் மேரேஜ், செகண்ட் பாயிண்ட் அந்த சாப்டர் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும், விக்கிரகத்துக்கு படைச்சது, 3rd பாயிண்ட் சுயாதீனம், 4th பாயிண்ட் சபையில் இருக்கக்கூடிய வர்ஷிப் உடைய டிசிப்ளின். இப்போ 5th பாயிண்ட் இதெல்லாம் பிராக்டிக்கலா கொரிந்து சபையில நடக்கவே இல்லை. சபை கூடி வரும்போது எல்லாமே பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு தான் 2 பாயிண்ட்டை சொல்றார். அங்க ஒரு ஏற்ற தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. நீங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் இருக்கும். கிறிஸ்து தலை, நம்ம யாரு, சரீரம். நம்மள ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அவயம், ஒருத்தர் கண்ணா இருக்காரு, ஒருத்தர் கையா இருக்காரு. சரீரம் முழுவதும் கண்ணானால் மோப்பம் எங்கேம்பாரு, மூக்கு எங்கேம்பாரு. அங்க என்ன பிரச்சனைனா, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவர் சொல்ல, சபைனா ஒரு மூப்பர் இருப்பாரு, ஒரு பொருளாளர் இருப்பாரு, ஒரு சகோதரன் இருப்பாரு, ஒரு சகோதரி. இது ஆர்டர். எல்லாருமே மூப்பர் ஆகணும்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல அங்க ரொம்ப மோசமான ஒரு பிஹேவியர் இருந்துச்சு. ஸோ அதை விளக்குறதுக்கு பவுல் சொல்ற உதாரணம், பிரிவினைகள் இருக்கக்கூடாது. ஒரு அவயத்துல ஒரு பிரச்சனை, உதாரணத்துக்கு இந்த கையில அடிபட்டு பிளட் வருதுன்னா தன்னிச்சையாவே இந்த ரைட் ஹேண்ட் வந்து என்ன பண்ணணும்னா இதை அணைக்கும். இப்படிதான் ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் சபையில் என்ன பண்ணணும்னா ஒரே ஐக்கியம் அந்யோன்யமா இருக்கணும்னு எழுதுறதா 12ஆம் அதிகாரம். இது வந்து நடைமுறை சத்தியத்தை நடக்கும்போது வர பிரச்சனைகள் பவுல் கொடுக்குற கவுன்சிலிங். 13ஆம் அதிகாரம் அல்டிமேட் பாயிண்ட். ஒவ்வொரு வாரம் சண்டே என்ன பண்ணுவோம்,
படிச்சுட்டு தான் இருக்கோம். என்ன என்ன படிக்கிறோம்? நான் குழந்தையா இருந்த போது குழந்தைய போல பேசினேன் பவுல் சொல்ற மாதிரியே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அல்டிமேட்டா என்னன்னா அந்த சபையில அன்புங்கிறது துளி கூட இல்லாம இருந்திருக்கு. ஏன்னா நம்ம அந்த பட்டணத்தை குறித்து பார்த்தோம் இல்லைங்க, ரொம்ப மோசமான பிஹேவியர் இருந்தாங்க, அன்பே இல்லை. அவர் சொல்றாரு நிறைய நீங்க நாடுறீங்க, பின்னாடி சொல்லுவார் அடுத்த அதிகாரத்தை, நிறைய ஞான வரங்களை நீங்க நாடுறீங்க, ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா அன்பு. அங்க என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா கொரிந்தியர்ல அந்த அந்த டைம்ல அந்நிய பாஷை பேசியிருந்தாங்க சில பேர். இன்னைக்கு நம்ம பேசுறோமா? இன்னைக்கு வேற மாதிரி பேசுறோம். அந்த டைம்ல அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம் சொல்லுதல், அப்புறம் போதகம் பண்ணுதல் இப்படி இருந்துச்சு. ஒண்ணு பெட்டர் நினைச்சாங்க. தீர்க்க தரிசனம் சொல்றவங்களாம் ஒரு கிரேடு, அந்நிய பாஷை பேசுறவங்களாம் ஒரு கிரேடுன்னு இருந்தாங்க. பவுல் சொல்றார் எல்லாமே ஈக்குவல் தான், எல்லாத்தையோட சிறந்த வரம் எதுன்னா அன்பு. அந்த அன்பை நீங்க என்ன பண்ணுங்க நாடுகள் எழுதுறார். இது எந்த அதிகாரத்தில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 13, அதுக்கப்புறம் 14 அந்த வரங்களை குறித்து அவர் என்ன பண்றாருன்னா அவர் சொல்றார் டிசிப்ளினை பத்தி. அடுத்து 15ஆம் அதிகாரம் சத்தியம், டாக்டரினல்லே அங்க பிரச்சனை கொரிந்துல. நமக்குள்ள ஏதாவது இருக்கா? இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா? ஆதியம் ஸ்டார்ட் ஆயிருச்சா? உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சிருச்சா? ஒருவேளை இதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா பவுல் இப்ப சொல்ற மாதிரி அங்க இயேசு கிறிஸ்து மறிச்சு உயிர் தெளவே இல்லைன்னு ஒரு குரூப் என்ன பண்ணியிருக்காங்க கொரிந்துல. எவ்வளவு கஷ்டமா இருந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செகண்ட் கமிங் சப்ஜெக்ட்ல எடுத்து முடிச்சு பேப்டிஸ்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்படி மூத்த சகோதரர் இங்கிருந்து கேட்கிறாரு இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் வந்தாரு 2ஆம் வருகையில் அப்படிங்கும் போது அங்கிருந்து என்ன இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா அப்படின்னு ஒருத்தர் கேட்ட எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான். பவுல் எல்லாம் சொல்லி கொடுத்தும் அவங்க அந்த டாக்டரின்ல அவங்க புரிஞ்சுக்கல. ஸோ அதை வாசிக்கலாம் பாருங்க, இருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை யோசி. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு சப்ஜெக்ட் என்ன பண்ணியாச்சு? உயிர்த்தெழுதல் எடுத்தாச்சு. அடுத்து மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, செத்து போனா உயிர்த்தெழுதலே. ஸோ அங்க வேற ஏதோ ஒரு ராங் டாக்டரின் உள்ள கலந்துருக்கு. அடுத்தது மரித்தோரின் உயிர்த்தெழுதலாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அப்படியே ரிவர்ஸ்ல போறாரு. மரிச்சவங்க உயிரோட வரலைன்னா அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோட வரல. அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோட வரலைன்னா நாங்க சப்ஜெக்ட் எடுத்தது வேஸ்ட். நாங்க சப்ஜெக்ட் எடுத்தது வேஸ்ட்னா கேட்ட நீங்க விசுவாசிக்கிறீங்க பாருங்க, அந்த விசுவாசம் வேஸ்ட் அப்படின்னு ரிவர்ஸ் ஆர்டர்ல உயிர்த்தெழுதல் நடந்தாச்சு. உயிர்த்தெழுதல்ல முதல் பணல் கிறிஸ்து. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன ஆவாங்க? உயிரோட வருவாங்க. ஜென்ம சரீரம் விதைக்கப்படணும், ஆவிக்குரிய சரீரம் என்ன ஆகணும்? எழுந்திருக்கணும். இந்த கவுன்சிலிங் ஃபுல்லா எழுதுறாரு பாத்தீங்களா? 1 கொரிந்தியர் 15 ரெசரக்ஷன் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ஏன் எழுதுறாருன்னா அதோடைய பேஸ் இங்க, இந்த பேஸான ஃபெய்த் அங்க மிஸ் அவுட் ஆயிடுச்சு. இது 6th பாயிண்ட், சத்தியத்துல வர்ற சிக்கல் நம்ம பார்க்குறோம். 7th பாயிண்ட் பொருளாதார சிக்கல். ஸோ தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு, தமிழ்ல பொருளாதார சிக்கல்னு இருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டிஃபிகல்டிஸ்ன்னு சொல்லுவோம். என்ன பிரச்சனைனா அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேம்ல சபையில பஞ்சம் இருந்ததை நம்ம நிறைய பாடத்துல படிச்சிருக்கோம். அந்த சபைக்கு எல்லா எக்லீஷியா போகும்போது ஃபண்டு கலெக்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ஃபண்டு திரும்பவும் இங்க என்ன பண்றாருன்னா கலெக்ட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கொரிந்துல சொல்றாரு, நான் கொரிந்து பட்டணத்துக்கு அப்புறம் எல்லாரும் கையில இருக்கிறது 500 1000 ரூபாய் போட்டு அப்புறம் நீங்க கொடுத்து நான் எடுத்துட்டு போறதை விட சம்பளம் வாங்கினோடனே ஃபர்ஸ்ட் வாரமே என்ன பண்ணிருங்க, எடுத்து தனியா ஒதுக்கி வச்சிருங்க. அப்பதான் நான் வரும்போது அதை வாங்கிக்கலாம். அப்படி நான் வாங்கலைனாலும் உங்க கூட இருக்கிற ஒரு நல்ல சகோதரன் நீங்க தேர்ந்தெடுங்க, அவரை நான் கூட்டிட்டு எங்க போறேன்? எருசலேம் போறேன்றாரு. ரொம்ப வெளிப்படையா அந்த காரியங்கள் எழுதுறாரு. ஸோ வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1 2 வசனங்கள். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். என்ன சொல்றாரு? ஏதோ ஒரு எக்லீஷியா ரிமைண்ட் பண்றாரு. ஸோ நான் கலாத்தியன்ஸ்க்கு ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறேன், சொல்லியிருக்கேன். இது எப்போ எழுதுறாரு? AD 56. இப்போ கலாத்தியர் எங்க மென்ஷன் பண்றாருன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? அந்த புக்கு எழுதியிருக்கணும். அதான் நம்ம AD 49 எழுதினார், நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இதெல்லாம் ரெஃபரன்ஸ். நான் திட்டமாய் நீங்களும் செய்யுங்கள்ன்றாரு. அடுத்தது, நான் வந்திருக்கும் போது பணம் சேகரிக்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகவும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்கிறார். ஸோ ரொம்ப எளிமையா சொல்றாரு, உங்ககிட்ட எவ்வளோ வீக்லி உங்ககிட்ட அமௌண்ட் சேர்த்தோம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பரிசுத்தவான்களுக்காக இல்லைங்களா, பரிசுத்தவான்களுடைய குறைச்சலுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, எருசலேம்ல இருக்கிற ஆதிகால சபைக்காக நீங்க கொஞ்சம் எடுத்து வைங்க. நான் வரும்போது என்ன பண்ணிக்கிறேன், கலெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வாசிங்க. 3வது வசனம். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். எந்த அளவுக்கு ரொம்ப டிசிப்ளினா இருந்திருக்காரு பாருங்க பவுல்.
ஏன்னா பின்னாடி 2 கொரிந்தியன்ஸ்ல நீங்க 9th சாப்டர் படிச்சு பாத்தீங்கன்னா, நான் உங்களுடையதே அல்ல உங்களையே நான் நாடுறேன் 2வது கொரிந்தியர்ல எழுதுவார். என்னன்னா பவுல் வந்து பணம் வசூல் பண்ற ஆளுன்னு சொல்லி ரொம்ப தவறா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயே அவர் சொல்றாரு, நான் வரேன், நீங்க எங்கிட்ட கொடுக்கணும்னு கூட இல்லை. இப்படி ஒரு மூத்த சகோதரர் சொன்ன எப்படி இருக்குங்க நம்ம சபையில, நான் வர்றேன் பிரதர், நீங்க எங்கிட்ட பணம் கொடுக்கணும் இல்லை, உங்க சபையிலேருந்து ஒருத்தர் கூட கூடுங்க, நான் எங்க கொடுக்கணும்னு சொல்றேன், அங்க போய் கொடுத்தா போதும்னா நமக்கே கஷ்டமா இருக்கும். பவுல் கிட்டத்தட்ட அதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தகுதி உள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ, நல்ல சகோதரன் கொரிந்தில யாரோ அவங்ககிட்ட சொல்லுங்க, அவங்க கிட்ட லெட்டர் கொடுத்து என்ன பண்ணலாம், அனுப்பலாம். கூடுமானா நானும் எருசலேம் போறேன், இந்த பிரயாணம் முடிச்சுட்டு எபேஸ்ல இருந்து எழுதுறாரு. நான் போகும்போது அவங்க கரெக்டா மீட் ஆனாங்கன்னா நானே என்ன பண்றேன், கூட்டிட்டு போறேன்றார். வாசிங்க 4வது வருஷம். நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடனே கூட வரலாம். ஸோ 7th பாயிண்ட் ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டியும் பார்த்துட்டோம். இப்போ பிரிவினைகள் ஆரம்பத்தில் பார்த்து பாருங்க. பவுலா அப்பல்லோ, ஜனகக்குள்ளதான் அந்த மைண்டே தவிர பவுல் அப்பல்லோக்குள்ள அந்த மைண்டு இல்லை. ஏன்னா இந்த நிருபத்தில் அவர் எழுதும்போது அப்போலோ பத்தி அவர் எழுதுறார். ஸோ வாசிக்கலாம் கடைசியா சில வசனங்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். சகோதரனாகிய அப்பல்லோவை குறித்தவனில் சகோதரனோட கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகினும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை, அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். இதுதாங்க சத்தியத்துல நல்லா கற்று தேர்ந்த சகோதரருடைய மெச்சூரிட்டி இல்லைங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, சகோதரனாகி அப்பல்லோவை குறித்தவனி நீ எனக்கு ஈக்குவலா மாறிட்டியா, உன்னை என்ன பண்ணிடுறேன், ஏதாவது அப்படி யோசிக்கல பவுல். அவரை கூட வச்சுட்டு, ஏன்னா அவங்க நல்லா அப்போஸ்தலனாகிய பவுல் சத்தியம் நல்லா உள்ள போயிடுச்சு. அப்பல்லோவை என்கரேஜ் பண்றாரு. நான் அப்பல்லோவையும் கூட்டிட்டு வரணும்னு பிளான் பண்ணேன், பட் இப்போ அப்பல்லோ கொஞ்சம் பிஸியா இருக்காரு ஊழியத்துல, கட்டாயம் ஒரு டைம் என்ன பண்ணுவாரு, உங்க ஊருக்கு திரும்ப வருவாருன்னு சொல்லி, நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கும்னு சொல்லி பவுல் அப்பல்லோ பத்தி நம்ம சர்டிஃபிகேட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இந்த நிருபத்தில் இருக்கு. ஸோ வெறும் அவுட்லைன் தான் நம்ம படிச்சிருக்கிறோம். பார்த்ததை ரீகால் பண்ணிட்டு 2 வசனம் கன்க்ளூஷன் பார்த்து இந்த பாடத்தை முடிச்சிடலாம். ஸோ இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த வருஷம் எழுதினார்? கிபி 56. எந்த ஊர்ல இருந்து எழுதினார்? எபேசுல இருந்து எழுதினார். எதுக்காக எழுதினார்னா, லெட்டர் போட்டாங்க இவங்க, சில பேர் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அந்த பிரச்சனைகள் எழுதினார். அதை நம்ம 3ஆ பிரிச்சோம். 3D. ஃபர்ஸ்ட் டி டிவிஷன், சபையில பிரிவினைகள் பிரியக்கூடாது. பவுல் பவுல் விதைக்கிறாரு, அப்பல்லோ நீர் பாய்ச்சுறாரு, விலை செய்யறது தேவன், சபையில பிரிவினைகள் இருக்கக்கூடாதுன்றாரு. அடுத்தது டிஸ்ஆர்டர் இந்த சர்ச், சபையில யாராவது பொருளாசைக்காரனாவது விபச்சாரக்காரனாவது இருந்தா தயவு செஞ்சு அவரோட நீங்க என்ன ஆகாதீங்க, கலந்துருக்காதீங்க, அப்படிப்பட்டவனை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க, விலகுங்க நினைத்தார். இது டிஸ்ஆர்டர்னு பாக்குறோம். 3வது பாயிண்ட் டிஃபிகல்டிஸ் இந்த சர்ச், சபையில இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை லிஸ்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னது? திருமணம். மேரேஜ் பண்றதா பிரதர், கடைசி காலம் ஆகி போச்சு அப்படின்னா அதுக்கு சொல்றாரு, எல்லாமே உங்க சுயாதீனம் தான், பட் அல்டிமேட்டா புது சிருஷ்டி வளரணும். அது உங்களுக்கு எது பெட்டரோ உங்க சாய்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. விக்கிரகத்துக்கு படைச்சதை புசிக்கலாமா பிரதர் அப்படின்னு கேட்கறாங்க. புசிக்கிறது ஒரு விஷயம் இல்லை, நமக்கு தெரியுங்க. ஆனா நம்ம புசிக்கிறதுனால இன்னொருத்தருக்கு இடர்ல ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் நான்வெஜ் சாப்பிட்றதை என்ன பண்ணிட்டேன், ஒரு சகோதரனுக்காக விட்டுட்டேன்னு அவர் எழுதுறாரு. அடுத்தது 8வது, அதுல 3வது பாயிண்ட் என்னன்னா சுயாதீனம். ஏன் நான் நினைச்சிருந்தா மேரேஜ் பண்ணியிருக்கலாம், நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கி ஊழியம் பண்ணியிருக்கலாம், நல்லா சாப்பிட்டு வாழ்ந்துருக்கலாம், எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தும் நான் என்ன பண்ணல, எதையுமே. அதே போல நமக்கும் சுயாதீனம் இருக்கு. இன்னைக்கு கரெக்டா இருக்கா இல்லைங்களா? இப்போ மீட்டிங் நடக்குது, சப்ஜெக்ட் கேட்கலாம், கேட்காம இருக்கலாம், யாருக்கு எழுது. இந்த சுயாதீனத்தை கலாதீனம் சொல்லும்போது மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரிக்காம ஆவிக்கு ஏதுவா அனுசரிக்கணும்ன்றாரு. 4th பாயிண்ட், அங்க இருக்க சபை கூடத்துல இருக்கிற பிரச்சனை, ஸ்திரீனா முக்காடு போடணும், பேசக்கூடாது சகோதரர்கள் இருக்கும்போது, இந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுங்க. சகோதரர்கள்லாம் முடியலை என்ன பண்ணக்கூடாது, வளர்த்தக்கூடாது, நீங்க உங்க டிசிப்ளின்ல இருங்கன்றாரு. அடுத்து 5th பாயிண்ட் நடைமுறைப்படுத்துதல சிக்கல். என்ன நடைமுறைப்படுத்துதல சிக்கல் பார்த்தீங்கன்னா, அங்க எல்லா சப்ஜெக்டும் கேட்டாங்க, ஒரே அடிதடி. அதுக்கு தான் 12ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு, உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கு, எல்லாமே சரீரத்துல கண்ணாக முடியாது, கையினா கை வேலை செய்யும், வாயினா வாயுடைய வேலை செய்யும் இல்லைங்களா, கால்னா காலுடைய வேலை செய்யும். நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தாதான் சபை. ஏன்னா கிறிஸ்துங்கிறவர் ஒரு சரீரமா இருக்காரு. ஞான வரங்களை நாடுங்க, முக்கியமா அன்பை நாடுங்க. நான் இந்த பாயிண்ட் எழுதுறாரு. இது 5th பாயிண்ட். 6th பாயிண்ட் சத்தியத்துல இருக்கிற பிரச்சனை, சில பேசிக் டாக்டரினே அங்க அடி வாங்கிடுச்சு. உயிர்த்தெழுதலே நடக்கலன்றாங்க. பவுல் கவுன்சிலிங் கொடுக்குறார், உயிர்த்தெழுதல் நடக்கலைன்னா சப்ஜெக்ட் கேட்டது வேஸ்ட், சப்ஜெக்ட் பேசினது வேஸ்ட் இல்லைங்களா, எல்லாமே வேஸ்ட். உயிர்த்தெழுதல் நடந்துருச்சு, கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் திரும்பி வருவாங்க, நம்ம இந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்படணும், எல்லாமே எழுதுறாரு. 15th சாப்டர்ல எழுதுறாரு. 3rd ஹெட்டிங்ல 7th பாயிண்ட் என்னன்னா பொருளாதார பிரச்சனை. ஒரு சபையில ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா மற்ற எல்லா எக்லீஷியாவும் சேர்ந்து ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணி
கான்ட்ரிபியூட் பண்ணுறது அங்கே இருக்கிற சபையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஒரு டிசிப்ளினாக இருந்துச்சு. இவங்களுக்கும் சொல்கிறாரு, நான் கலாத்தியருக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுங்கன்றார். இதெல்லாம் சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எப்படி முடிக்கிறாருன்னா, எனக்கும் அப்போலோவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் எப்படி இருக்கோம், நல்லா இருக்கோம். என் கூட இருக்கிற ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவும் நல்லா இருக்காங்க, ஏன்னா அவங்க பவுல் கூட தான் போயிருக்காங்க எபேசில். எல்லா பற்றி எழுதுறாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நமக்கு டைரக்டா அந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த டைம்ல நம்ம எப்படி இருக்கணும்? 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13 மற்றும் 14. 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13 14 வசனங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன்கொள்ளுங்கள். சோ என்ன அவர் கன்க்ளூட் பண்றாருன்னா இந்த புக்கை, ஏன்னா இந்த புக்கு யாருக்கு எழுதுனதுங்க? நமக்கு தான் எழுதுனது இல்லைங்களா? விழித்திருங்கள், ப்ராஃபஸை நல்லா வாட்ச் பண்ணுங்க. எவ்வளவு எண்ட் டைம்ல இருக்குன்றதை நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு டைமும் நீங்க பார்த்துட்டு இருங்க. நம்முடைய பேசிக் ஃபெய்த் என்ன ஆயிடுது, விட்டு கொடுத்துறாரு. இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா வந்துட்டார், வீட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம அவரோட போய் சேர்றோம் அப்படிங்கிற ஃபெய்த்தை பிடிச்சிக்குங்க. விசுவாசத்துல நிலைச்சிருங்க, புருஷரா இருங்க, பலவீனமாயிராதீங்க இல்லைங்களா? ஸ்திரீகள் அப்படிதான் சொல்லுவாங்க, புருஷரா இருங்கள், திடன் கொள்ளுங்கள். எவ்வளவு பிரச்சனை, இதே ஒன்னு கொரிந்தியர்ல சொல்லுவார், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல். நாளைக்கு நம்ம கொரோனாவே வந்தாலும் இல்லைங்களா, நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான் வருது. என்னமோ உலக ஜனங்களுக்கெல்லாம் கொரோனா வராம நமக்கு மட்டும் வந்துச்சுன்னா தான் அது வேற. அவர் சொல்றாரு, மனுஷனுக்கு நேரிடுறதுதான் நமக்கு நேரிடு. ஒருவேளை அப்படி ஒரு வியாதி நமக்கு வருது, நம்ம செத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்குமா? பைபிள் வசனம் என்ன தெரியும் சொல்லுது, எல்லோரும் லோக புத்திரர்களை போல மரிப்பார்கள். சராசரி ஒரு உலக ஜனம் எப்படி சாகுதோ அப்படிதான் சபையின் பிள்ளைகள் சாக போறாங்க. அது ஹார்ட் அட்டாக் வந்தாலும் சரி, படுத்துட்டு இருக்கும் போதே சாவல, நல்ல சாவு கெட்ட சாவல ஒண்ணுமே கிடையாது. அது வந்து உலகத்தார் சொல்றது. இந்த சரீரம் விதைக்கப்படணும், அவ்வளவுதான். ஆவிக்குரிய மேனி வெளியே வரணும். ஸோ திடன் கொள்ளுங்கள், விழித்திருங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்கன்ற இதெல்லாம் சொல்லிட்டு உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு. 1 கொரிந்தியருடைய கோர் பாயிண்ட்டை திருப்பி கொண்டு வரார். அன்பு இல்லாம உங்க சரீரத்தையே சுத்தரிக்க கொடுத்தாலும் வேஸ்ட். ஏன் இதை எழுதுறாருன்னா, கொரிந்தியர்ல இருந்த மேஜர் பிரச்சனை அன்பு இல்லாதனாலதான் எல்லாமே. இந்த அன்பு மட்டும் ஒன்று கரெக்டா இருந்துருச்சு அப்படின்னா அங்க நிறைய பேசிக் டிசிப்ளின் வந்திருக்கும். இந்த அன்பு இல்லாதனால டோட்டலா அடி வாங்கிடுச்சு. இதையும் அவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு கடைசியா அந்த நிருபத்தை எப்படி முடிக்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 23 மற்றும் 24 வசனம். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 23 24 வசனங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லோரும் கூட இருப்பதாக. என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய கிருபை உங்களோட இருக்கட்டும், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லோரும் கூட இருப்பதாக. பவுல அவ்வளோ மோசமா திட்டினாங்க இந்த சபை ஜனங்கள். ஆனா ஒருபோதும் பவுல் அதுக்காக ஃபீல் பண்ணல. அவர் கன்க்ளூட் பண்ணும்போது, கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு. நான் அடுத்த டைம் பெரம்போட வர்றதா, அன்போடு சாந்தத்தோடு சமாதானத்தோடு வர்றதாங்கிறது உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லி ஒரு அருமையான சபைக்கு, இன்னும் சொல்ல போனா நல்ல சபை தான், கல்ச்சர் நிமித்தமா ரொம்ப மோசமா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு அருமையான கவுன்சிலிங் கொடுத்தா. இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம்னா, அந்த நிருபம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டார், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கெல்லாம் தொழுது கொள்றாங்களோ எல்லாருக்கும் தான். அப்ப எல்லா இடங்கள்லயும் இந்த வகையான பிரிவினைகள் இருக்கலாம், ஒழுக்கக்கேடுகள் இருக்கலாம், இந்த வகையான நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். எல்லா டவுட்ஸ்க்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்த கவுன்சிலிங் தான் விடையே தவிர வேற எந்த விஷயம் இல்லைன்றது தான் இந்த நிருபத்துல இருந்து பார்க்கிறோம். ஸோ கேட்ட வசனங்களே நம்ம இன்னும் வீட்டில் ஆழமா நம்ம படிச்சு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னும் கிறிஸ்துவுக்கு பிரியமா எப்படி வாழலாம் அப்படிங்கறத நம்ம நல்லா சிந்தித்துக் கொண்டு ஒரு புது சிருஷ்டியாக நம்ம பூரண வளர்ச்சி அடைய தேவன் தாமே கிருபை செய்வாராக. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் கோடான பெரிய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஒரு உன்னதமான சத்திய பாடத்தை இன்று நம் அனைவருக்கும் சகோதர வாயிலாக கொடுத்துருக்கிறாங்க. அதற்காக நம்முடைய நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த பாடத்தில் உண்மையாகவே தேவன் நமக்கு இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் இன்னைக்கு எழுதப்பட்டிருக்குதுங்கிறது நம்ம சகோதரர் அருமையாக அதை நம்ம சுட்டி காமிச்சுறாங்க. 1 கொரிந்தியருக்கு, அதாவது கொரிந்தியருக்கு எழுதின இந்த முதலாம் நிருபம் இது கொரிந்து சபைக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லோருக்கும் இது உண்டான ஒரு காரியம். இதில் இருக்கக்கூடிய அத்தனை குறைபாடுகளும் நம்ம இடத்திலும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
ஒரு சபைக்கு கொடுத்த ஆலோசனை இன்னைக்கு நம்ம சபைக்கும் இது பொருந்தும். அநேக சூழ்நிலைகளில் நமக்கும் அநேக சந்தேகங்கள் கூட இருந்துச்சு. அநேக சகோதரர்கள் கூட நம்ம நிறைய பாடங்களில் நம்ம சுட்டி காட்டக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம தனி பாடமாகவே நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். திருமணம் செய்யக்கூடிய காரியங்களாகட்டும், இல்லை பொருளாதாரக்கூடிய காரியங்களாகட்டும், சகோதரத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைகளாகட்டும், எல்லாவற்றுக்கும் ஆலோசனை நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தின் வாயிலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கடைசி காலத்தில் இன்னைக்கு நம்ம சபைகளில் எல்லா விஷயங்களும் இருக்குது. அநேக சத்திய பாடங்கள் இருக்குது. சத்தியம் சொல்லக்கூடிய சகோதரர் இருக்கிறாங்க. பொருளாதார தேவைகள் தேவன் சந்தித்து கொண்டிருக்கிறார். இன்னும் குறைகளாக இருக்கக்கூடிய அநேக விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அன்பு மாத்திரம்தான் இன்னைக்கு நம்மகிட்ட குறைகளாக இருக்குது. அந்த அன்புல நம்ம என்ன பண்ண போறோம்னா அதிகமாக பலப்படணும் அப்படிங்கிறது கூட இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை முடிக்கும் போது என்ன காரியத்தை சொல்லி முடிச்சாரோ அதே தான் நம்முடைய அன்பு சகோதரரும் இந்த பாடத்தின் வாயிலாக நமக்கு மேற்கோள் காட்டி சொன்னாங்க. தூது கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரர் அவர்களுக்கு சபையின் சார்பாக நம் நன்றிகளையும் சோதனைகளையும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் அதிகமாக இது போன்ற சத்திய பாடங்களை சகோதரர் நமக்கு எடுத்துரைக்க தேவன் அவரை அதிகமாக எடுத்து பயன்படுத்துவாராக. இன்னும் கூட இந்த ஒரு நேரத்தில் கூட 2 கொரிந்தியர் பாடத்தையும் கூட சகோதரரை எடுத்து நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அவரிடத்தில் ஒரு வேண்டுகோளாக கூட நம்ம இதில் வைக்கலாம். தூது கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரருக்கு மீண்டுமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். சத்தியத்தை வெளிப்படுத்த பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் நன்றி எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாளுக்குரிய கூடுகைக்கு நம் இறைவன்களை வாசிக்க கேட்போம். இறைவன்களை வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு பிரதர்களை சபை சார்பு முன்னிலைக்கலாம். இன்றைய நாளுக்குரிய இறைவன் இணைய கீதங்கள் ஜூலை 23 நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இதற்கான பொருள், அதற்கான அர்த்தம், உலகின் பெரும் இக்கட்டுகளுக்கிடையே நாம் இருக்கும் பொழுது நமக்கு ஆதரவாகவும் அரணாகவும் இருந்து பரலோகத்தின் தேவை நம்மை பாதுகாக்கிறார். நாம் நம்மையே நம்பியிருந்தோமானால் இப்படிப்பட்ட பாதுகாப்பு நமக்கு இராது. மாறாக நாம் தேவனை நம்பியிருந்தால் நமக்கு தேவ பராமரிப்பு இயல்பாக கிடைக்கிறது. நமக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தங்கள் பாவத்தின் நிமித்தம் வருந்தி மனந்திருந்தி தேவ நீதியை தேடும் பொழுது தேவ தயவு கிடைக்கும். தங்களுடைய உரிமையையும் ஐஸ்வர்யத்தையும் நம்பியிருக்கிறவர்களே தேவன் புழுதி மட்டும் தாழ்த்துகிறார். உலகம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக ஒரே பெயரான குமாரன் என்று பாராமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்திருக்கிறார். எனவே சர்வலோகமும் அவருடைய கருதுகொள்ளுதலாகிய சீர்திருத்தலுக்கு மனம் திரும்பினார்களானால் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள சித்தமாயிருக்கிறார். அவரது கிருபையின் சூரியன் அவர்கள் மேல் உதிக்கும் போது அவரது நியாய தீர்ப்புகளை அவரது மக்கள் மதிப்பார்கள். அவருடைய நீதியான கோபத்தால் தண்டிக்கப்படும் பொழுது மனிதர்கள் செய்யும் அநீதியை சுட்டி காண்பிக்கின்றார். விவிதமாய் முழு உலகமும் உலகத்தின் பரிகாரியாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்த்து அவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் வாசலும் என்று உணர்ந்து அவருக்கு ஒப்பாக தியாக வாழ்க்கையை வாழும் பொழுது தேவன் மிகவும் பிரியப்படுவார் என்பதே ஆமென். நாம் யாவரும் ஜெபிப்போம். தாம் ஒருவராய் சாவாமல் உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறதான எங்கள் அன்பின் ஒன்றான பரம தகப்பனே, இறக்கமுள்ள தந்தையே, மன உருக்கம் நிறைந்தவரே, இதோ இந்த ஒரு நாளையும் இந்த ஒரு பொழுதையும் தேவனே நீர் கிருபையாக கொடுத்திருக்கிறப்பா. எங்களுடைய அன்பு சகோதரர் வாயிலாக நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட சத்தியப்பானங்களை எல்லாம் எங்களுடைய கிரியைகள் மூலம் நாங்கள் வெளிப்படுத்த தேவன் தாமே எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் உங்களுடைய பரிசுத்தாவின் வழிநடத்திலும் பரவத்திலும் சம்பூர்ணமாய் தர வேண்டுமாய் கூட இந்த ஜெயிக்கிறோம் தகப்பனே. ஏதோ கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நீர் பலப்படுத்தி எங்களுடைய குறைகள் எல்லாம் நீர் கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவாக்க வேண்டுமாய் கூட இந்த வேளையில் நாங்கள் ஜெயிக்கிறோம் தகப்பனே. இன்னும் எவ்வளவு காலம் இந்த பூமியில நீர் எங்களை வாசித்தம் வைத்திருக்கிறோ அவ்வளவு காலம் உண்மையும் நேசகுமாரனையும் மகிமைப்படுத்தும் வகையிலே எங்களுடைய கிரியைகள் அமைய தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெயிக்கிறோம்ப்பா. மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில நாங்கள் வாழ்ந்து மறிக்க தேவனே நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெயிக்கிறோம் தகப்பனே. இதோ மீதியான காலமுள்ள வேலைகளும் உங்கள் சமூகத்தை தாழ்த்து ஒப்படைத்து இந்த சிறிய வேண்டுதலை எங்களுடைய கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறவங்களை மீட்பிதாவே ஆமென். நிறைவாக அறிவிப்புகளை அறிவிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அறிவிப்புகள் தொடர்ந்து தேவசாமத்தோடு இந்த நாளுக்குரிய கூடிகை நிறைவடையும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கோயம்புத்தூர் ரத்னபுரி எக்லிஷியாவில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் இளங்கோ அவர்களுக்கு இன்று காலை
அறுவை சிகிச்சைன்னு நேற்று அறிவிச்சிருந்தோம். அந்த சிகிச்சை முடிந்து சகோதரர் வந்து ரொம்ப நலமாக இருக்கிறார். அவர் வந்து வார்டுக்கு வந்துட்டார். ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்னிபாளையத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் வந்து இருக்கார். சகோதரர் வந்து ரொம்ப நல்ல உடல்நிலை தேடி வந்திருக்கு. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. ஜெபித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள சொல்லி சொன்னாங்க. தொடர்ந்து அவருடைய உடல்நலத்துக்காக ஜெபிக்கும்படி அவங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் நாளை மாலை 7:15 நாம் சத்தியத்தோடு சந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார்கள்.